World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஸோ நம்ம பிளேஸ் காலச்சக்கரம் வந்து நேற்று கிளாஸில் பார்க்க ஆரம்பித்தோம். நேற்று வந்து ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கோ அந்த கிரகத்தோடைய காரகத்துவம் இடமோ அது சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய பீப்புளோ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும். அது கம்பல்சரி இருக்கிற மாதிரி நம்ம ஒரு வீடை வந்து சூஸ் பண்ணணும். ஒரு லேண்டு வாங்கும் போதோ இல்லை ஒரு வீடு கட்டும் போதோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் நம்ம இருக்கணும்னு சொல்லி சொன்னேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியதை வந்து ஒரு வீடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு மிக முக்கியமான ஒரு அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்திற்கு 4ஆம் பாவம் தான் ஒரு வீட்டை பற்றி குறிக்கக்கூடிய விஷயம். இந்த 4ஆம் பாவத்தை அடிப்படையாக வச்சு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த 4ஆம் பாவம் வலிமையாக இருந்துச்சுன்னா அவங்க ஜாதகத்தில் நல்ல விதமாக சொந்தமாக வீடு அமையிறது எல்லாமே நல்ல விதமாக அமைஞ்சிரும். 4ஆம் பாவம் கெட்டு போயிருக்கும்போது அவங்களுக்கு சொந்தமாக எதுவுமே அமையாமல் இருக்கும். பட் அது எப்படி இருந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கர்மாக்கு ஏற்ற மாதிரி அமைச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இதை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி எங்க இருக்காரு அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு இந்த விஷயத்த நம்ம எடுக்கணும். நம்ம எல்லாருடைய ஜாதகத்துல அப்ளை பண்ணும்போது 4ஆம் அதிபதி அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு அதிபதி இருப்பார். அவர் லக்னத்துக்கு 12 பாவத்துல ஏதாவது ஒரு பாவத்துல இருப்பார். ஸோ அவர் ஒவ்வொரு பாவத்துல இருக்கும்போது எந்த மாதிரியான வீட்டை நம்ம அமைச்சுக்கணும், வீட்டை சுற்றி எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? பொதுவா யார் வந்து சொந்தமா தன்னோட பேர்ல வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி மெயினாக தெரிஞ்சுக்கணும். யார் தன்னுடைய பேர்ல சொந்தமா வீடு வாங்கக்கூடாது அப்படிங்கிறத மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லக்னம் போட போறேன். ஒரு துலா லக்னத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னா இப்போ நான் துலா லக்னத்தை எக்ஸாம்பிளாக வச்சு சொல்ல போறேன். அந்த மாதிரி நீங்கள் எந்த லக்னம் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய சொத்து, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய வீடு, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய லேண்டு, இது அத்தனையும் குறிப்பிடக்கூடிய விஷயம் 4ஆம் பாவம். அப்ப இந்த துலா லக்னத்துல பிறந்திருந்தா துலா லக்னத்துக்கு 4ஆம் பாவத்தோட அதிபதி யாருன்னா சனி பகவான். ஸோ சனி பகவான் வந்து ஒருத்தரோட ஜாதகத்துல உங்களுடைய ஜாதகத்திலையும் சரி 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 4ஆம் அதிபதி வந்து 6, 8, 12 போய் மறைஞ்சிருச்சுன்னா இப்ப இந்த துலா லக்னத்துக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல போயிட்டு மறைஞ்சிருச்சுன்னா 6, 8, 12ல 4ஆம் அதிபதி மறைஞ்சிட்டா அவங்க பேர்ல சொந்தமா எதையுமே வச்சுக்கூடாது. சொந்தமா எந்த ஒரு சொத்து, எந்த ஒரு இடம் அவங்க வாங்கக்கூடாது. இப்போ அவங்க ஒரு வாடகை வீட்டிலே போய் இருக்காங்கன்னா கூட ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து அவங்க பேர்ல போடக்கூடாது. சரிங்களா? இப்போ கணவன் மனைவி இருக்காங்கன்னா கணவன் வந்து 4ஆம் அதிபதி வந்து 6, 8, 12ல மறைஞ்சிருந்தா மனைவி ஜாதகப்படி போட்டுக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா இந்த 4ஆம் இடம் வலிமையா இருந்தாதான் அவங்க எந்த ஒரு விஷயம் அவங்க பேர்ல வாங்கும்போது சிறப்பா இருக்கும். இல்லைன்னா அது ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திடும். ஸோ இது மிக முக்கியமா கவனிக்கணும். இதுல உபய லக்னத்துல யாராவது பிறந்திருந்தா, அதாவது வந்து மிதுன லக்னம், கன்னி லக்னம், தனுஷ் லக்னம், மீன லக்னம், இந்த உபய லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த ரூல் வந்து அப்படியே மாறிடும். எப்படி மாறும்னா உபய லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 4ஆம் அதிபதி கண்டிப்பாக 6, 8, 12ல தான் இருக்கணும். 6, 8, 12ல இருக்கலாம், மற்ற வீட்டில் இருக்கலாம். ஆனா 1, 4, 7, 10ல இருக்கக்கூடாது. 1, 4, 7, 10ல இருந்தா அவங்களுடைய பேர்ல நிலமோ வீடோ எதுவுமே வாங்கக்கூடாது. வாடகை வீட்டுக்கு போனாலும் ரெண்டல் அக்ரிமெண்ட் அவங்க பேர்ல போடக்கூடாது. ஸோ இந்த விஷயத்த மிக முக்கியமா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பு இருந்தா 4ஆம் இடம் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். இதுதான் நம்ம ரூல் நம்பர் 1ல படிச்சிருக்கோம். 6, 8, 12ல மறைஞ்சா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரூல் நம்பர் 1 மாதிரியே மற்ற ரூல்ஸையும் நம்ம பார்க்கணும். தாராபரணம் நல்லா இருக்கா, வேதகன் சாரத்துல இருக்கா, இல்லை பகை நட்சத்திரத்துல இருக்கா, இல்லை புஷ்கரத்துல இருக்கா, எப்பயும் போல வழக்கம் போல கிரக வலிமையை செக் பண்ற மாதிரி எப்படி ஒரு கிரகத்துக்கு பார்த்தீங்களோ அதே மாதிரி 4ஆம் அதிபதிக்கு பார்க்கணும்.
ஸோ அப்ப நீங்க எல்லாருமே கண்டிப்பா ஒரு ஜாதகத்துல பிறந்திருப்பீங்க. உங்களுடைய ஜாதகத்தில் நீங்க ஏதாவது ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க. உங்களோட 4ஆம் அதிபதி எப்படி இருக்கு அப்படிங்கிறத அடிப்படையா வச்சு நீங்க இதை முடிவு எடுத்துடலாம். நம்ம பேர்ல வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு கான்செப்டா நாம எடுத்துக்கணும். ஒருவேளை 6, 8, 12 மறையாம மற்ற பாவத்துல இருக்கு அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. மற்ற பாவத்துல இருந்தா அது பிரச்சனை கிடையாது. விதிவிலக்கா நான் என்ன சொல்லியிருக்கேன், உபயலக்கணக்காரங்களுக்கு மட்டும் 6, 8, 12 மறையணும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, ரைட். ஸோ இது ஃபர்ஸ்ட் ரூல், 4ஆம் அதிபதியுடைய வலிமையை செக் பண்றது. அதுக்கப்புறம் இன்னொரு ரூல் இருக்கு. இன்னொரு ரூல் என்னன்னா, எல்லா லக்னத்துக்கும் 6, 8, 12ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பார். 6, 8, 12ஆம் அதிபதி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஒவ்வொரு லக்னத்துக்கும் 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதிகள்னு இருப்பாங்க. அவங்க 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ அல்லது 12ஆம் அதிபதியோ இதுல யாராவது ஒருத்தர் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல உட்காந்துட்டாலும் அவங்களும் சொந்தமா அவங்க பேர்ல வீடு வாங்கக்கூடாது. அந்த விஷயத்த அவங்க ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. ஸோ அப்ப இது 3 பேரும் சேர்ந்து 4ஆம் இடத்துல உட்காந்தாலும் சரி, அல்லது 2 பேர் உட்காந்துருந்தாலும் சரி, அல்லது ஒருத்தர் உட்காந்தாலும் சரி, ஒருத்தர் உட்காந்தாலும் அவங்க வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் லைஃப்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் யாருன்னா குரு பகவான். அந்த குருவின் இடத்துல உட்கார்ந்தாலும் சரி, 8ஆம் அதிபதி யாருன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் இடத்துல உட்கார்ந்தாலும் சரி, 12ஆம் அதிபதி யார் அப்படின்னா புதன். அந்த புதன் இப்படி உட்கார்ந்தாலும் சரி, அதாவது லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல உட்காந்துட்டாங்கன்னா அவங்களும் சொந்தமா இடம் வீடு வாங்கக்கூடாது. அவங்க கையில பணமே இருந்தாலும் அவங்க பேர்ல சொந்தமா அதை ஏற்படுத்திக்க கூடாது. அப்படி ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இது 2வது ரூல். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரூல் நம்பர் 1, 4ஆம் அதிபதி 6, 8, 12 இருக்கிறது. இப்படி இருந்தா அவங்க பேர்ல சொந்தமா எந்த ஒரு இதையும் உருவாக்கிக்க கூடாது. இது ஃபர்ஸ்ட் ரூல். இதுல விதிவிலக்கு உபய லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 4ஆம் அதிபதி 6, 8, 12 தான் இருக்கணும். சரிங்களா? அடுத்தது ரூல் நம்பர் 2, 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதிகள் அதிபதிகள் 3 பேரும் சேர்ந்தாலும் சரி, அல்லது ஒரு அதிபதிகள் போய் 4ஆம் வீட்டுல இருப்பது. இப்படி இருந்தாலும் அவங்க இதுல சொந்தமா எந்த ஒரு விஷயத்தையும் வாங்கக்கூடாது. இது ரூல் நம்பர் 2. சரிங்களா? ஸோ இந்த அமைப்பு பொறுத்த வரைக்கும், ரூல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நான் 6 ரூல் சொல்லி கொடுத்துருந்தேன். பகை நட்சத்திரம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரூல் நம்பர் 1ல நீங்க செக் பண்ணிடணும். அதாவது கிரக வலிமை அப்படின்னு சொல்ற விஷயம் எல்லாத்தையும் இந்த ரூல் நம்பர் 1லயே அந்த 6 பாயிண்டையும் செக் பண்ணிடுங்க. புஷ்கரத்துல இருந்தா ரொம்ப நல்லது, வாங்கிக்கலாம். ஆனா 6, 8, 12 மறைஞ்சிருக்கிறது, பகை நட்சத்திரத்துல இருக்கிறது, வேதக நட்சத்திரத்துல இருந்ததுன்னா வாங்கக்கூடாது. ஸோ ரூல் நம்பர் 2 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதிகள் 4ஆம் வீட்டில் இருப்பது அப்படி இருந்தா வாங்கக்கூடாது. வாங்கினா அது பிரச்சனையே கொடுக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் ரூல் நம்பர் 3, Excuse me, லக்னாதிபதி 6, 8, 12 இருப்பது. ஸோ இப்படி இருந்தாலும் அவங்களும் அவங்க பேர்ல எந்த ஒரு விஷயத்தையும் வாங்கிக்கூடாது. வாங்கினா அது பிரச்சனையில போய் முடியும். இந்த ரூல் நம்பர் 1ல வெறும் 6, 8, 12ங்கிறது மெயினா பார்க்கணும். அதுக்கப்புறம் மற்ற ரூல்ஸையும் பார்த்துக்கணும். கிரக வலிமையில நான் 6 ரூல் சொல்லி கொடுத்துருக்கேன், புஷ்கரமும் சொல்லி கொடுத்துருக்கேன், முடக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லிட்டேன். புதுசா நான் சொல்லி கொடுத்துருக்க ரூல் ரூல் நம்பர் 2ம் 3ம் தான்.
ஏன்னா அந்த 6 ரூல் ஏற்கனவே நடத்தியாச்சு. இதெல்லாம் எதுக்கு பார்க்கணும்? 4ஆம் பாவத்தோட அதிபதிக்கு பார்க்கணும். 4ஆம் பாவத்தோட அதிபதிக்கு பார்க்கணும். ஸோ ரூல் நம்பர் 2வும் ரூல் நம்பர் 3யும் தான் புதுசா இப்ப சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி அமைப்பு இருந்தா அவங்க சொந்தமா வாங்கக்கூடாது. ஸோ வீடை வந்து நம்ம சொல்ற மாதிரி எல்லா ப்ராப்பரான டைரக்ஷன்ல அமைச்சிருப்பாங்க. வீட்டுக்குள்ள வாஸ்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு ஊர்ல எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த கிரகத்துடைய டைரக்ஷன்ல வாங்குவாங்க. இது எல்லாம் பக்காவா இருக்கும். நேத்து சொல்லி கொடுத்த கான்செப்ட் படி எந்த கிரகம் வலிமையா இருக்கோ அந்த கிரகத்துடைய காரகத்துவம் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி என்விரான்மெண்டல் ஃபேக்டரும் கரெக்டா இருக்கிற மாதிரி வாங்கிடுவாங்க. ஆனா அடிப்படையே இவங்க பேர்ல வீடு வாங்கக்கூடாது, இவங்க பேர்ல இடம் வாங்கக்கூடாது, இவங்க பேர்ல ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கக்கூடாதுன்னு இருக்கு. அதுக்கு இந்த ரூல் அப்ளை பண்ணணும். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணாலும் அவங்க பேர்ல அதை உருவாக்குனாங்கன்னா அது பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அப்ப 4ஆம் அதிபதி வந்து சனி இந்த ஜாதகத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்திருக்கிற ஜாதகம் துலா லக்னம். அந்த 4ஆம் அதிபதி 6ல இருந்தா அவங்க வந்து சொந்தமா வீடு வாங்குறாங்கன்னா கண்டிப்பா உடல்ல நோய் ஏற்பட்டுரும். 4ஆம் அதிபதி 8ல இருந்தா அவங்க பேர்ல சொந்தமா வீடோ இடமோ வாங்கினா அந்த வீடு வாங்குறதுல இருந்து அவங்களுக்கு விபத்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. 4ஆம் அதிபதி 12ல இருந்தா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வீடு வாங்கினதுக்கு அப்புறம் நிறைய விரயங்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க பேர்ல அதை வாங்கக்கூடாது. அதே மாதிரி 6, 8, 12ஆம் அதிபதி இங்க இருந்தாலும் அந்த வீடு வாங்கின அவங்க பேர்ல வாங்கின உடனே 6ஆம் அதிபதி இருந்தா 6ஆம் பாவம் இயங்க ஆரம்பிச்சிடும். 8ஆம் அதிபதி இருந்தா 8ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். 12ஆம் அதிபதி இருந்தா 12ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால அவங்க பேர்ல வாங்காம இருக்கிறது நல்லது. பேங்க் லோன் அவங்க பேர்ல தானே சார் வாங்க முடியும். அதுக்கு என்ன சொல்ல முடியும்? புரியல. பேங்க் லோனு இப்ப நம்ம பேர்ல தானே வரும். இப்ப நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, என்ன பண்ணலாம் சார்? அதுக்கு வந்து நான் பரிகாரம் பின்னாடி சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே ஒரு வக்ரம் பார்க்கணுமா சார்? வக்ரம் கண்டிப்பா பார்க்கணும். ஓகே, थैंक यू. இந்த டவுட் இருக்கிறவங்க பின்னாடி கேளுங்க தயவு செஞ்சு. இப்ப டவுட் கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா ஓகே சார். நான் நடத்துற ஃப்ளோ வந்து கெட்டு போயிடும். தயவு இருக்கவங்க பின்னாடி கேளுங்க. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி அமைப்புல இருந்தா அவங்க பேர்ல அதை வாங்கிக்க கூடாது. ஸோ இப்படி இருந்துருச்சு ஆனா கம்பல்சரி இந்த வீடு வாங்கி தான் ஆகணும். இப்படி இருந்துச்சு கம்பல்சரி இந்த வீடு வாங்கி தான் ஆகணும் அப்படின்னா என்ன பண்றது? சார் எனக்கு பேங்க் லோன் என் பேர்ல தான் கொடுப்பாங்க, அப்ப நான் என்ன செய்யறது? ஸோ அப்ப அதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு. அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப 4ஆம் அதிபதி ஒவ்வொரு பாவத்துல 4ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா அவங்க எந்த மாதிரி அமைப்புல வீடு வாங்கணும், 2ஆம் இடத்துல இருந்தா எந்த மாதிரி விஷயங்கள் பக்கத்துல இருக்கிற மாதிரி வீடு வாங்கணும். ஸோ அதை தான் பார்க்க போறோம். இப்போ 6ல போய் மறைஞ்சிருச்சுன்னா அவங்க எந்த மாதிரி அமைப்புல வீடு வாங்கணும் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி அமைப்புல இருந்தா அவங்க வாங்காம இருக்கிறது நல்லது. மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. மனைவி பேர்ல வாங்குங்க. சரிங்களா? அது வந்து பிரச்சனையை கண்டிப்பா கொடுக்கும். அப்படி கொடுக்காம இருக்கிறதுக்காக ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இப்போ நான் பரிகாரம் சொல்றேன். ஆனா அந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலும் அது ஏதாவது ஒரு விதத்துல பிரச்சனையை கொடுக்கணும்னா கண்டிப்பா கொடுக்கும். நிறைய பேர் 8ஆம் அதிபதி 4ல இருக்கிறவங்க வீடு வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து பிரச்சனையா இருக்கு. 8ஆம் அதிபதி 4ல இருந்தா அவங்க வீடு வாங்கக்கூடாது. சொந்தமா வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க பேர்ல வாங்கினதுக்கு அப்புறம் திடீர்னு அவங்களுக்கு ஆயுள் கண்டமும் ஏற்பட்டிருக்கு, திடீர்னு விபத்து ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்த 4ஆம் இடம் அவங்களுக்கு இயங்கும் போது அந்த 4ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அதை ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி 6ஆம் அதிபதி 4ல இருந்தா அவங்க சொந்தமா அவங்க பேர்ல வாங்கும்போது என்ன ஆகும்னா திடீர்னு ஒரு பெரிய நோய் வாய்ப்படக்கூடிய உடம்புல நோய் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும். 12ஆம் அதிபதி 4ல இருந்து அவங்க பேர்ல வீடு வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய விரயத்தை ஏற்படுத்திடும். சரிங்களா? இங்க வந்து வக்ரம் பரிவர்த்தனை இதெல்லாம் அப்ளை பண்ணி தான் ஆகணும். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபைனலா இதை வந்து நம்ம கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். சரிங்களா? சரி, ரைட். சரி, இந்த மாதிரியான அமைப்புல இருக்கு. இதை வந்து ஒரு முக்கியமான ரூலா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா 4ஆம் அதிபதி 6, 8, 12 போய் மறைஞ்சிருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி அது பிரச்சனைகள் வராத மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி மற்ற பாவத்துல இருந்தாலும் என்ன மாதிரியான வீடை அமைச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நம்ம இப்ப பார்க்க போறோம். எப்படி ஒரு கிரகம் நல்லா இருந்தா இப்போ வந்து சூரியன் நல்லா இருந்தா கவர்மெண்ட் ஆஃபீஸ் பக்கத்துல வீடு அமைக்கணும்னு சொன்னேன்.
சந்திரன் நல்லா இருந்தா உணவு சம்பந்தப்பட்ட இடத்துக்கு பக்கத்துல வீடு அமைக்கணும்னு சொன்னேன். அந்த மாதிரி 4ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா என்ன எப்படிப்பட்ட வீடை பார்க்கணும், 2ல இருந்தா எப்படிப்பட்ட வீடு பார்க்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். இது ஒரு பரிகாரமாவும் எடுத்துக்கலாம், இது ஒரு டெக்னிக்காவும் எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, ரைட். ஸோ இப்போ இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாவத்துல இருந்தா எப்படிப்பட்ட வீடு அமைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க மேடம். இப்போ நீங்க வந்து உபய லக்னத்துக்கு வந்து நீங்க 6, 8, 12 இருந்தா நல்லதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அதே மாதிரி செகண்ட் கிரைட்டீரியால வந்துட்டு 1, 4, 8, 10ல இருந்தா அது வாங்கக்கூடாதுன்ற மாதிரிங்களா சார்? 1, 4, 7, 10ல இருந்தா வாங்கக்கூடாது. ஏன்னா அது கெட்டு போயிருக்கு. அந்த பாவம் கெட்டு போயிருக்கும் போது வாங்கினா உங்களுக்கு சிறப்பா இருக்காது. ஓகே சார். ஓகே. சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் காலச்சக்கர வாஸ்து மாபெரும் சிறப்பு வகுப்பு. உங்கள் வீடு முறையான வாஸ்துவில் உள்ளதா? உங்கள் நிறுவனம் முறையான வாஸ்துவில் உள்ளதா? வாழ்க்கையில் ஏற்படும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு வாஸ்துவில் தீர்வு வேண்டுமா? மோசமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கும் வாழ்வியல் வாஸ்து பரிகாரங்களை பற்றி அறிய வேண்டுமா? கர்மா, DNA, மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் காலச்சக்கர வாஸ்து மாபெரும் சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டு பயன் பெறுங்கள். வகுப்பு தொடங்கும் நாள் 23/12/2024 திங்கட்கிழமை. வகுப்பின் கால அளவு 20 நாட்கள். வகுப்பு நடைபெறும் நேரம் மாலை 5:30 மணி முதல் இரவு 7 மணி வரை. இது ஒரு ஜூம் கிளாஸ். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: மனையடி சாஸ்திரம், வாஸ்துவின் முக்கியத்துவம், பொது வாஸ்துவிற்கும் காலச்சக்கர வாஸ்துவிற்கும் உள்ள வித்தியாசம், சுய ஜாதகத்தை வைத்து வாஸ்துவை எப்படி பார்ப்பது, வெற்றி தோல்வி தரும் திசைகளை எப்படி அறிவது, வீட்டின் தலைவாசல் எப்படி அமைப்பது, வசிக்கும் ஊர், மாவட்டம், மாநிலம், நாடு என அனைத்திற்கும் வாஸ்து எப்படி பார்ப்பது, பிளேஸ் கர்மா, இடம் கர்மாவை பயன்படுத்தி எப்படி வாஸ்து பார்ப்பது, வீட்டில் மற்றும் தொழில் செய்யும் நிறுவனத்தில் எதிர்மறை சக்திகளை குறைத்து நேர்மறை தெய்வ சக்தியை உருவாக்குவது எப்படி, சொத்து வாங்கும் வீடு வாங்கும் பொழுது எப்படி வாஸ்து பார்ப்பது, விற்காத நிலம் வீட்டை விற்க காலச்சக்கர வாஸ்துவின் சூட்சமங்கள், வீட்டை இடிக்காமல் செலவு இல்லாமல் வாஸ்து குறைபாட்டை எப்படி சரி செய்வது, வருமானம் லாபம் பெற கடன் பிரச்சனை தீர வாஸ்து சூட்சமங்கள், திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் பெற வாஸ்து சூட்சமங்கள், குழந்தைகளின் படிப்பு, உத்தியோகம், அரசு வேலையை கொடுக்கும் வாஸ்து சூட்சமங்கள், உடல் உபாதை நோயை குணப்படுத்தும் வாஸ்து சூட்சமங்கள், தொழில் நிறுவனத்தில் தொழில் விருத்தியடைய வேலையாட்கள் சொல் பேச்சு கேட்க வாஸ்து சூட்சமங்கள், வெளிநாடு பயணம், ஆன்மீக வாழ்க்கையில் வெற்றி மற்றும் மன நிம்மதி பெற வாஸ்து சூட்சமங்கள். மேற்கண்ட தலைப்புகளில் காலச்சக்கர வாஸ்துவும் அதற்கான வாழ்வியல் பரிகாரங்கள் எப்படி எடுப்பது என்பதையும் தெளிவாக எளிமையாக கற்றுத்தரப்படும். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு காலச்சக்கர வாஸ்து சம்பந்தமான விஷயங்களை 360 டிகிரி ஆராய்ச்சி செய்து பலன் எடுக்கலாம், பரிகாரமும் சொல்லலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் ரெக்கார்டட் வீடியோ அனுப்பி வைக்கப்படும். இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு PDF வழங்கப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்கள் ஆராய்ச்சி செய்யப்படும். இந்த வகுப்பில் ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன் பெறலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு வகுப்பு கட்டணத்தில் 50% சலுகை உண்டு. மேலும் தொடர்புக்கு செல் நம்பர் 9568372234 மற்றும் 9080066894. இப்போ உங்க ஜாதகத்துல
4ஆம் அதிபதி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். இப்போ 4ஆம் அதிபதி ஒருத்தங்களுக்கு லக்னத்துல இருக்கும், ஒருத்தங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கும், ஒருத்தங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணணும்? நாலாம் அதிபதி 1ஆம் வீட்டில் இருந்தால், 4ஆம் அதிபதி 1ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ 4ஆம் அதிபதி 1ஆம் இடத்துல இருந்தா 1ஆம் இடம் அப்படிங்கிறத வந்து ஹேர் கட் பண்ற சலூனை குறிக்கும். அதுக்கப்புறம் மிரர் ஷாப்பை குறிக்கும், கண்ணாடி கடை. அப்ப ஹேர் கட் பண்ற சலூன், அதுக்கப்புறம் மிரர் ஷாப், அதுக்கு பக்கத்துல அவங்க வாங்கக்கூடிய இடமோ அல்லது அவங்க வாங்கக்கூடிய வீடோ அந்த மாதிரி விஷயங்களை அமைச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது 2ஆம் இடத்துல இருந்தா, 2ஆம் இடங்கிறது ஹோட்டல், ஹோட்டல், பேங்க். சாப்பிடக்கூடிய ஹோட்டல் பக்கத்துலயோ அல்லது பேங்க் பக்கத்துலயோ அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை அமைச்சுக்கணும். அதாவது 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா. சரிங்களா? எப்படி நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு இடம் இருக்கோ, அதே மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு இடம் இருக்கு. இப்போ 1ஆம் பாவம் அப்படின்னா சலூன் கடையும் மிரர் ஷாப்பையும் குறிக்கும். நம்ம முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, நம்மளுடைய தோற்றத்தை பார்க்கக்கூடிய கண்ணாடி கடை அப்படிங்கிறது 1ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட கடை. நம்ம சலூனுக்கு போறோம், ஹேர் கட் பண்றதுக்கு, பார்லர் போறோம், அது வந்து லக்ன பாவம் சம்பந்தப்பட்ட ஒரு ஷாப். அப்ப அதை அமைச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2ல இருந்துச்சுன்னா ஹோட்டல் பக்கத்துலையும் பேங்க் பக்கத்துலையும் அமைச்சுக்கணும். அடுத்தது 3ல இருந்துச்சுன்னா பைக் ஷோரூம், அதுக்கப்புறம் லைப்ரரி. சரிங்களா? பைக் ஷோரூம் பக்கத்துலையும் லைப்ரரி பக்கத்துலையும் அவங்க அமைச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டேஷனரி கடை, இப்போ பென்சில், பேனா, நோட்டு புத்தகம் இந்த மாதிரி. இதே புதன் நல்லா இருந்துச்சுன்னா ஸ்டேஷனரி கடை பக்கத்துல அமைச்சுக்க சொன்னேன். அதே 4ஆம் அதிபதி 3ல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பைக் ஷோரூம், லைப்ரரி பக்கத்துல அவங்க அமைச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது 4ஆம் அதிபதி 4லே இருந்தா டெக்ஸ்டைல் ஷாப், அதுக்கப்புறம் கார் ஷோரூம். துணிக்கடை, அதுக்கப்புறம் கார் கம்பெனி, கார் பற்ற, கார் மெக்கானிக் ஷெட், இந்த மாதிரி இடத்துக்கு பக்கத்துல அவங்க வீடு அமைச்சுக்கலாம். 4ஆம் அதிபதி 4லே இருந்துச்சுன்னா. சரிங்களா? அடுத்தது 4ஆம் அதிபதி 5ல இருந்துச்சுன்னா சினிமா தேட்டர், அதுக்கப்புறம் குழந்தைங்க விளையாடக்கூடிய பார்க். சினிமா தேட்டர், சில்ட்ரன் பார்க்னு சொல்லுவாங்க, குழந்தைங்க விளையாடக்கூடிய பார்க், அதுக்கு பக்கத்துல வீடு அமைச்சுக்கணும். அதாவது அந்த வீட்டுக்கு போற வழியில, உங்க வீட்டுக்கு போற வழியில சினிமா தேட்டர் தாண்டி போற மாதிரியோ, சினிமா தேட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லேண்ட்மார்க் சொல்ற மாதிரியோ, சில்ட்ரன் பார்க் இருக்குன்னு சொல்லி லேண்ட்மார்க் சொல்ற மாதிரியோ அந்த வீட்டை அமைச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது 4ஆம் அதிபதி 6ல இருந்துச்சுன்னா அவங்க எப்படி வீடு அமைச்சுக்கணும்னா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல வீட்டை அமைச்சுக்கணும். போலீஸ் ஸ்டேஷன், மெடிக்கல் ஸ்டோர், அதுக்கு பக்கத்துல வீட்டை அமைச்சுக்கணும். போலீஸ் ஸ்டேஷன், மெடிக்கல் ஸ்டோர். ஹாஸ்பிட்டல் பக்கத்துல கூட அவங்க வீட்டை அமைச்சுக்கலாம். அல்லது ஜிம். 6ஆம் இடங்கிறத ஜிம்மை குறிக்கும். சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து 7ல இருந்தா மேரேஜ் ஹால், மண்டபம், அதுக்கப்புறம் ஃப்ளவர் ஷாப், பூக்கடை. கல்யாணம் நடக்கிற மண்டபத்துக்கு பக்கத்துல அவங்க வீடு அமையும். 4ஆம் அதிபதி 7ல இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அவங்க வீட்டை அமைச்சுக்குவாங்க. அந்த மாதிரி நேச்சுரலாவே அமையும், இல்லைன்னா நம்ம அந்த மாதிரி அமைச்சுக்கணும் 4ஆம் அதிபதி 7ல இருந்துச்சுன்னா. சரிங்களா? அடுத்தது
4ஆம் அதிபதி 8ல இருந்தா கிரேவியார்டு, சுடுகாடு, ஹாஸ்பிட்டல், இல்ல இன்சூரன்ஸ் கம்பெனி, அதுக்கு பக்கத்துல நம்ம வீடு அமையணும். சுடுகாடுக்கு போற வழியிலையோ, அது சுடுகாடு பக்கத்துலயோ, ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயோ, இன்சூரன்ஸ் கம்பெனி பக்கத்துலயோ. ஏன்னா 8ஆம் பாவத்தோடைய காரகாசு தான் சுடுகாடு, ஹாஸ்பிட்டல், இன்சூரன்ஸ் கம்பெனி. அதுக்கு பக்கத்துல அந்த வீட்டை அமைச்சுக்கணும். சரிங்களா? ஃபோர்த் லார்டு வந்து 9th ஹவுஸ்ல இருந்துச்சுன்னா, ஃபோர்த் லார்டு வந்து 9th ஹவுஸ்ல இருக்கு, அதாவது 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தா டெம்பிள் பக்கத்துல அமைக்கணும். டெம்பிள், அதுக்கப்புறம் யோகா சென்டர், அல்லது ஒரு அஸ்ட்ராலஜர் ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னாலும் அமைச்சுக்கலாம். ஒரு அஸ்ட்ராலஜி பார்க்குற இடம், அதுக்கு பக்கத்துல வீடு அமைச்சுக்கலாம். 4ஆம் அதிபதி 9ல இருந்துச்சுலாம். அடுத்தது ஃபோர்த் லார்டு வந்து 10th ஹவுஸ்ல இருந்துச்சுன்னா, ஃபோர்த் லார்டு வந்து 10th ஹவுஸ்ல இருந்தா பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கணும். ஏதாவது ஒரு வகையில ஒரு இண்டஸ்ட்ரியோ அல்லது ஒரு கம்பெனி அல்லது ஒரு மில் இருந்தா கூட சரி, மில்ஸ் இந்த மாதிரி இருந்தா அவங்க அமைச்சுக்கலாம். அந்த மாதிரி 4ஆம் அதிபதி 10ல இருந்தா அப்படிதான் அவங்க அமைச்சுக்கணும், அவங்க இருக்கக்கூடிய வீடை. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஹவுஸ். 11th மேலே எழுதுறேன், அப்பதான் தெரியும். 4ஆம் அதிபதி 11ல இருந்துச்சுன்னா, அதாவது ட்ரெஷரின்னு சொல்லுவாங்க, கருவூலம் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரெஷரி. அதுக்கப்புறம் கொலுசு கடை, இந்த மாதிரி ஏரியா பக்கத்துல அவங்க வந்து வீட்டை அமைச்சுக்கணும். ட்ரெஷரரி, கொலுசு கடை. சரிங்களா? அதுக்கப்புறம் 12ல இருந்துச்சுன்னா ஏர்போர்ட் பக்கத்துல, 12ல இருந்தா ஏர்போர்ட் பக்கத்துல அமைச்சிக்கலாம். ஏர்போர்ட், அதுக்கப்புறம் செப்பல் கடை, பெட்டு தயார் பண்ற கடை, அதுக்கப்புறம் ஊரோட பார்டர், ஊரோட வெளிப்பகுதின்னு சொல்லுவாங்க, அங்க அமைச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அமைக்கும் போது இவங்களுக்கு பெட்டரா இருக்கும். இது வந்து 4ஆம் அதிபதி எங்க இருக்காரோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய அந்த பாவத்தோட காரகத்துவத்துக்கு பக்கத்துல வீடு அமைச்சுக்கிறது ஒரு ரூல். சரிங்களா? இப்ப 4ஆம் அதிபதி 6, 8, 12ல போனா கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா சில விஷயம் இருக்கு, அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப 4ஆம் அதிபதி 6ல இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னா, கண்டிப்பா உங்க வீட லோன்ல தான் வாங்கணும். பாயிண்ட்லாம் கொஞ்சம் தெரியலங்க குருஜி. அது 4ஆம் அதிபதி 9ல இருந்தா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? சார் எல்லாமே விஷன் அதான், எல்லாம் கிளியரா தெரியுது சார், எல்லாமே கிளியரா இருக்கு. போர்ட்ரைட் மாத்தி வச்சிட்டேன் குருஜி. தெரியும். ஓகே, ரைட். கிளியரா இருக்குங்க சார். சரி, ரைட், ஓகே. அதனால தான் 11th and 12th வந்து மேலே எழுதுனேன். சரிங்களா? சரி, ரைட். இப்ப இது வந்து 4ஆம் அதிபதி எங்க இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய வீட்டை அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுல நான் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொன்னேன்? இப்ப 6ல இருந்தா அது கெட்டு போயிருச்சு, அப்ப அவங்க சொந்தமா வீடு வாங்கக்கூடாதுன்னு சொல்றேன். ஆனா இன்கேஸ் கண்டிப்பா அவங்க பேர்ல தான் வாங்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அந்த வீடை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல, மெடிக்கல் ஸ்டோர் இருக்கிறதுக்கு பக்கத்துல, ஜிம்முக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி வீடு வாங்கணும். இல்லை வீட்டை அமைச்சுக்கணும், லேண்டு வாங்கிக்கணும். கூடவே என்ன பண்ணணும்? நீங்க கையில ரெடி கேஷா இருந்தாலும் லோன் போட்டு தான் அந்த வீடை வாங்கணும். கொஞ்சமாவது ஒரு 30% ஆகுது, இல்லை ஒரு 50% ஆகுது லோன் போட்டு தான் நீங்க அதை வாங்கணும். லோன் வாங்காம 4ஆம் அதிபதி 6ல இருக்கிறவங்க இந்த மாதிரி ரெடி கேஷ்ல வாங்கினீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும். அப்ப லோன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிடணும். சரிங்களா? இது ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி 8ல இருக்கு. 4ஆம் அதிபதி 8ல இருக்கு. இது வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லியிருக்கோம். அவங்க ஒருவேளை அவங்க பேர்ல வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வேற வழி இல்லாம வாங்கணும்னு நினைச்சா சுடுகாடு பக்கத்துல தான் வீடு வாங்கணும்.
ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் வீடு வாங்கணும், இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் பக்கத்துல தான் வீடு வாங்கணும். இவங்க போயிட்டு 4ஆம் அதிபதி 8ல இருக்கிறவங்க கோயில் பக்கத்துலயோ அல்லது ஒரு சினிமா தியேட்டர் பக்கத்துலயோ வீடு வாங்கிட்டாங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆகும்னா, அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே டெய்லியும் ஹாஸ்பிட்டல் போற மாதிரியோ இல்ல ஒவ்வொரு தடவை சுடுகாடு போற மாதிரி ஆயிடும். சரிங்களா? அப்ப அந்த வைப்ரேஷனை நம்ம வீட்டுக்கு பக்கத்துல கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது 4ஆம் அதிபதி 8ல இருக்கிறவங்களுக்கு. ஸோ இது வந்து நம்ம கிளாஸ்ல இருக்கிறவங்க நீங்களே சொல்லலாம், 4ஆம் அதிபதி 8ல இருக்கிறவங்களுக்கு வீடு எப்படி அமைஞ்சிருக்குன்ட்டு. நீங்க இந்த அலைன்மெண்ட்ல அமைக்காம வேற ஏதாவது ஒரு நல்ல இடத்துல அமைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்துடும். ஓகே, ஸோ அந்த விஷயத்த மெயினா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த 8ஆம் இடத்துல இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு வீடு வாங்கும் போது டோக்கன் அட்வான்ஸை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வீடு வாங்குற ப்ராசஸ்க்கு போறீங்கன்னா, ஒரு வீடோ ஒரு லேண்டோ அந்த மாதிரி விஷயத்துக்காக நீங்க ஒரு டோக்கன் போடுறீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வாங்கின வீடை விட்டுறணும். அதை அவாய்ட் பண்ணிட்டு செகண்டா வாங்குற விஷயத்தை தான் நீங்க வாங்கணும். அப்ப அந்த டோக்கன் அட்வான்ஸ் வந்து நீங்க ஒரு 10,000 போட்டிருக்கலாம் அல்லது ஒரு 50,000 போட்டிருக்கலாம், அந்த காசை அப்படியே விட்டுறணும். அப்ப இந்த 8ல போய் மறைஞ்சவங்க ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு நினைக்கிறத டம்மியா ஒரு இடத்த சூஸ் பண்ணி டோக்கன் அட்வான்ஸ் போட்டுட்டு விட்டுட்டு செகண்டா போய் பாக்குறதா வாங்கி கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த கன்ஃபார்ம் பண்றது கூட கம்பல்சரி சுடுகாடு பக்கத்துலயும் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கிற மாதிரி நீங்க இடத்த வாங்கணும். அப்படி வாங்கினீங்கன்னா தான் அந்த வீடு கரெக்டா உங்களுக்கு நிலையா இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காத மாதிரி இருக்கும். சரிங்களா? இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் 12ல போய் மறைஞ்சிருந்தா என்ன பண்றது? 12ல போய் மறைஞ்சா கண்டிப்பா அவங்க ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு செப்பல் கடை பக்கத்துல ஒரு பெட்டு தயார் பண்ற இடத்துக்கு பக்கத்துல வாங்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஊரோடைய பார்டர்ல போய் வாங்கணும். ஸோ ஊரோட ஒதுக்குப்புறத்துலன்னு சொல்றாங்க, அவுட்டர்னு சொல்லுவாங்க. ஊரோட சிட்டில மெயின்ல போய் அவங்க வீடு வாங்கக்கூடாது, மெயின்ல வாங்கக்கூடாது. அப்படி மெயின்ல வாங்குறீங்கன்னா ஏர்போர்ட் பக்கத்துல வாங்கணும், அல்லது இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கணும், செப்பல் கடை பக்கத்துல பெட்டு கடை பக்கத்துல வாங்கணும். இல்லைன்னா ஊருடைய அவுட்டர்ல போய் வாங்கணும், அதான் பார்டர்னு சொல்லுவாங்க. அந்த டிஸ்ட்ரிக்டும் இந்த டிஸ்ட்ரிக்ட் இடையில அது பார்டர் ஏரியா, அதான் ஊருடைய அவுட்டரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வாங்கணும். அல்லது வேற ஸ்டேட்ல போய் வாங்கணும், வேற ஸ்டேட்ல அவங்க வாங்கணும். அவங்க வெளிநாட்டிலேயே வாங்க முடியும், வெளிநாட்டிலையும் போய் வீடு வாங்குற யோகம் அவங்களுக்கு ஏற்படும் 4ஆம் அதிபதி 12ல இருந்தா. வேற ஸ்டேட்டோ வேற ஊர்லயோ இல்லை ஒரு 400 கிலோமீட்டர் தள்ளியோ, நான் ஏற்கனவே சொன்னேன் 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டா 400 கிலோமீட்டர் தள்ளின்னு சொன்னேன். அப்போ அந்த மாதிரி அமைப்புல அவங்க அமைச்சுக்கணும். அப்படி அமைச்சவங்களுக்கு தான் வீடு நல்ல விதமா அமைஞ்சிருக்கு. அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ள சொந்த ஊர்ல மெயினான இடத்துல வீடு வாங்குறாங்கன்னா 4ஆம் அதிபதி 12ல இருந்தா அந்த வீடு வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் ஏற்படும். தொழிலையும் சரி மனதளவுலையும் சரி நிறைய லாஸ் ஏற்படும், நிறைய விரயம் ஏற்படும். அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆக முடியாது. அப்ப இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல வாங்கணும். அதுல குறிப்பா இந்த 6, 8, 12 தான் ரொம்ப டேஞ்சரான ஒரு அமைப்பு. அதுக்கு இப்ப நான் சொன்ன கண்டிஷன் படி வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படிதான் இந்த கான்செப்டை நாம எடுத்துக்கணும். அப்ப நேத்து சொல்லி கொடுத்த கான்செப்ட் எப்படின்னா, உங்க ஜாதகத்துல ஓவராலா எந்த கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த கிரகத்தோட காரகத்துவம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் 4ஆம் இடங்கிறது தான் சொத்து. அப்ப யாரு சொந்தமா உங்க பேர்ல வாங்கிக்கணும் வாங்கக்கூடாதுன்னு சொன்னேன். அப்படி வாங்க போறீங்கன்னா 4ஆம் அதிபதி எந்த பாவத்துல இருக்கோ அந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த காரகத்துவங்கள்லாம் அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி நீங்க வீடை வாங்கிக்கணும். அதுல குறிப்பா இந்த 6, 8, 12ல மறைஞ்சிருக்கிறவங்க முக்கியமா இந்த ரூலை ஃபாலோ பண்ணிக்கணும். அப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லைன்னா ப்ராப்ளம் வரும். ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட். சரிங்களா? எவ்வளவு தொலைவு சார் வாங்கணும்? எதுக்கு சார் எவ்வளவு தொலைவு? இப்போ இந்த 4ஆம் அதிபதி 1ல இருக்குன்னு யார்கிட்ட மெகா ஷாப் பண்ணா அது வந்து வீட்டுக்கும் யார் கட்ட ஷாப்புக்கும் எவ்வளவு தொலைவு இருக்கும்? ஒரு 500 மீட்டர் ரேடியஸ் இருக்கணும் சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, அதுதான் ஏற்கனவே நேற்று கிளாஸ்லேயே சொன்னேன், 500 மீட்டர் ரேடியஸ்ல இருக்கணும்ட்டு. அந்த மாதிரி வாங்கும்போது இது சிறப்பா இருக்கும். சார் ஆபீஸ் வாடகைக்கு போறது மாதிரி பாத்துக்கலாமா சார்? சார் ஆபீஸ் வாடகைக்கு போறது வந்து 4ஆம் இடம்னா வீடு தான் வரும் மெயினா. சரிங்களா? ஆபீஸ் வந்து எடுத்துக்க முடியாது. ஆபீஸ்க்கு வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா 10ஆம் இடத்தை பார்க்கணும். ஓகே சார். இப்ப இதே கான்செப்டை வந்து நீங்க உங்க ஆபீஸ்க்காக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 10ஆம் இடத்துக்காக பாருங்க. நேற்று சொல்லி கொடுத்த கான்செப்டை வந்து காமனா ஆபீஸ்க்கும் வீடு ரெண்டுக்குமே பார்த்துக்கணும். எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தை உங்க வீட்டுக்கு பக்கத்துலையும் கொண்டு வந்துக்கலாம், உங்க ஆபீஸ் பக்கத்துலையும் கொண்டு வந்துக்கலாம். இப்போ இந்த ரூல்ல வந்து இது வீட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க.
ஆபீஸ்க்கு என்ன பண்ணணும்னா இந்த 4ஆம் அதிபதிங்கிற இடத்துக்கு பதிலா 10ஆம் அதிபதியே அப்ளை பண்ணுங்க. சேம் அதே மாதிரியே நீங்க பண்ணிக்கலாம். எப்படி 10ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா ஹேர் கட் பண்ற கடைக்கு பக்கத்துல ஆபீஸ் ஓபன் பண்ணிக்கலாம். உங்க பிசினஸ் ஓபன் பண்ணணும். 10ஆம் அதிபதி 4ல இருந்தா துணிக்கடை பக்கத்துல, கார் ஷோரூம் பக்கத்துல ஓபன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் காமனா ஒரு கிரகத்தை வச்சும் அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியை வச்சும் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல பிளேஸ் கர்மாவை எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிறது, நம்மளோட என்விரான்மெண்டல் ஃபேக்டர் வந்து எப்படி நமக்கு சாதகமா வச்சுக்கிறது அப்படிங்கிறது இது பாக்குறது. சரிங்களா? ஸோ இப்படிதான் இந்த கான்செப்டை நம்ம எடுத்துக்கணும். மேடம் என் பையன் தனுசு லக்கணம் சார். ஓகே. 4ஆம் அதிபதி குரு தானே, அவர் வந்து ரிஷபத்துல இருக்காரு சார். அப்ப 6ல இருக்காரா? அவன் ரிஷபத்துல இருக்காருன்னா 6ல இருக்காரு. 6ல இருக்காரு. அவன் வீடு வாங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கான். அவன் பேர்ல வாங்க கூடாதா சார்? அவங்க பேர்ல வாங்கிக்கலாம். உபய லக்னக்காரங்களுக்கு 6ல இருந்தா வாங்கலாம். சரி சார். அதுதான் நான் விதிவிலக்குல சொன்னேன். உபய லக்னக்காரங்களுக்கு 4ஆம் அதிபதி 6, 8, 12ல தான் இருக்கணும். அவர் வாங்கிக்கலாம் தாராளமா அவர் பேர்ல. ஆனா என்ன பண்ணணும்னா லோன்ல தான் அப்ளை பண்ணி வாங்கணும். சரிங்களா? அதே மாதிரி மெடிக்கல் ஸ்டோர், போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல தான் வீடு பார்க்கணும். ஓகே சார். அப்படி பாத்துக்கிட்டாருன்னா அவருக்கு நல்லா இருக்கும், வீடு அமைஞ்சிரும். ஓகே சார், தேங்க்யூ சார். உபய லக்னத்துக்கு 1, 2, 3 இதே ஆர்டர்ல பாத்துக்கணுமா சார்? சார் எந்த லக்னத்துக்கும் இதே ஆர்டர் தான், உபய லக்னக்காரங்களுக்கு இதே ஆர்டர் தான். ஆனா அந்த கிரக வலிமையில உபய லக்னக்காரங்களுக்கு 4ஆம் அதிபதி 6, 8, 12ல போனா வலிமையா இருக்குன்னு அர்த்தம். மத்த இடத்துல உட்காந்துருந்தா வலிமை இருக்குன்னு தான் அர்த்தம். ஆனா 1, 4, 7, 10ல உட்காந்தா வலிமை குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த லக்னக்காரங்களுக்கு மட்டும் அது விதிவிலக்கா எடுத்துக்கணும். கன்னி, தனுசு, வேற இன்னொன்னு என்னங்க சார்? மிதனம், கன்னி, தனுஷ், மீனம். சார் ராசிக்கு பார்க்கலாங்களா? ராசிக்கு பார்க்க கூடாது சார், லக்னத்துக்கு தான் பார்க்கணும். சரிங்களா? ராசிக்கு அதை எடுக்க கூடாது, லக்னத்துக்கு தான் எடுக்கணும். வலிமைன்னு சொல்றீங்க. அப்ப வலிமையா இருக்கப்ப ஏன் சார் நம்ம இப்ப இவ்ளோ அந்த 4ஆம் அதிபதி இவ்வளவு ரூல் பார்த்தோம் இல்லைங்களா? வலிமையா இருக்கிறப்ப நம்ம அது ஸ்ட்ராங்னு தானே எடுத்துக்கணும். இப்ப நீங்க சொன்னதெல்லாம் ஸ்ட்ராங் இல்ல அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. என்ன ஸ்ட்ராங் இல்லைன்னு இருக்கு? உபய லக்னம்னா என்ன? உபய லக்னத்துக்கும் மற்ற லக்னத்துக்கும் நான் ரூல்ஸ் எப்பயுமே விதிவிலக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா, உபய லக்னக்காரங்களுக்கு 4ஆம் அதிபதி போய் 1, 4, 7, 10ல உட்காரக்கூடாது. உட்கார்ந்தா அது வலிமை இழந்துருச்சுன்னு அர்த்தம். 6, 8, 12 ஸ்ட்ராங் தானே சார்? 6, 8, 12ல போலாம், அது ஸ்ட்ராங். அது உபய லக்னத்துக்கு மட்டும்தான், மத்த லக்னத்துக்கு அப்படி உட்காரக்கூடாது. அப்ப அவங்க இந்த மாதிரி இப்ப செய்யணுமா சார்? இந்த டெக்ஸ்டைல் ஷாப் ஆமா, இது காமன். மெடிக்கல் ஷாப் இது காமன். இது எந்த லக்னமா இருந்தாலும் 4ஆம் அதிபதி எங்க இருக்கோ அந்த பாவத்துக்கு ஏத்த மாதிரி இதை அமைச்சுக்கணும். அவங்களும் கண்டிப்பா லோன் போட்டு தான் வாங்கணும். 6ல இருந்துச்சுன்னா. சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் காலச்சக்கர வாஸ்து மாபெரும் சிறப்பு வகுப்பு. உங்கள் வீடு முறையான வாஸ்துவில் உள்ளதா? உங்கள் நிறுவனம் முறையான வாஸ்துவில் உள்ளதா? வாழ்க்கையில் ஏற்படும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு வாஸ்துவில் தீர்வு வேண்டுமா? மோசமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கும் வாழ்வியல் வாஸ்து பரிகாரங்களை பற்றி அறிய வேண்டுமா? கர்மா, DNA, மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் காலச்சக்கர வாஸ்து மாபெரும் சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். வகுப்பு தொடங்கும் நாள் 23/12/2024 திங்கட்கிழமை. வகுப்பின் கால அளவு 20 நாட்கள். வகுப்பு நடைபெறும் நேரம் மாலை 5:30 மணி முதல் இரவு 7 மணி வரை. இது ஒரு ஜூம் கிளாஸ். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: மனையடி சாஸ்திரம், வாஸ்துவின் முக்கியத்துவம், பொது வாஸ்துவிற்கும் காலச்சக்கர வாஸ்துவிற்கும் உள்ள வித்தியாசம், சுய ஜாதகத்தை வைத்து வாஸ்துவை எப்படி பார்ப்பது, வெற்றி தோல்வி தரும் திசைகளை எப்படி அறிவது, வீட்டின் தலைவாசல் எப்படி அமைப்பது, வசிக்கும் ஊர், மாவட்டம், மாநிலம், நாடு என
அனைத்திற்கும் வாஸ்து எப்படி பார்ப்பது? பிளேஸ் கர்மா, இடம் கர்மாவை பயன்படுத்தி எப்படி வாஸ்து பார்ப்பது? வீட்டில் மற்றும் தொழில் செய்யும் நிறுவனத்தில் எதிர்மறை சக்திகளை குறைத்து நேர்மறை தெய்வ சக்தியை உருவாக்குவது எப்படி? சொத்து வாங்கும் வீடு வாங்கும் பொழுது எப்படி வாஸ்து பார்ப்பது? விற்காத நிலம் வீட்டை விற்க காலச்சக்கர வாஸ்துவின் சூட்சமங்கள். வீட்டை இடிக்காமல் செலவு இல்லாமல் வாஸ்து குறைபாட்டை எப்படி சரி செய்வது? வருமானம் லாபம் பெற கடன் பிரச்சனை தீர வாஸ்து சூட்சமங்கள். திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் பெற வாஸ்து சூட்சமங்கள். குழந்தைகளின் படிப்பு, உத்தியோகம், அரசு வேலையை கொடுக்கும் வாஸ்து சூட்சமங்கள். உடல் உபாதை நோயை குணப்படுத்தும் வாஸ்து சூட்சமங்கள். தொழில் நிறுவனத்தில் தொழில் விருத்தியடைய வேலையாட்கள் சொல் பேச்சு கேட்க வாஸ்து சூட்சமங்கள். வெளிநாடு பயணம், ஆன்மீக வாழ்க்கையில் வெற்றி மற்றும் மன நிம்மதி பெற வாஸ்து சூட்சமங்கள். மேற்கண்ட தலைப்புகளில் காலச்சக்கர வாஸ்துவும் அதற்கான வாழ்வியல் பரிகாரங்கள் எப்படி எடுப்பது என்பதையும் தெளிவாக எளிமையாக கற்றுத்தரப்படும். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு காலச்சக்கர வாஸ்து சம்பந்தமான விஷயங்களை 360 டிகிரி ஆராய்ச்சி செய்து பலன் எடுக்கலாம், பரிகாரமும் சொல்லலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் ரெக்கார்டட் வீடியோ அனுப்பி வைக்கப்படும். இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு PDF வழங்கப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்கள் ஆராய்ச்சி செய்யப்படும். இந்த வகுப்பில் ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு வகுப்பு கட்டணத்தில் 50% சலுகை உண்டு. மேலும் தொடர்புக்கு செல் நம்பர் 9568372234 மற்றும் 9080066894. ஸோ அப்போ இந்த விஷயத்த அப்ளை பண்ணிக்கணுங்க. அப்போ நேற்று சொல்லிக் கொடுத்த கான்செப்டும் இன்னைக்கு சொல்லிக் கொடுத்த கான்செப்டும் என்ன விஷயத்த நமக்கு சுட்டி காட்டுது அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல எந்த விஷயத்த அமைச்சுக்கணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுது. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல எந்த விஷயத்த அமைச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சுட்டி காட்டுது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த கவனிக்கணும். என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இப்ப 4ஆம் அதிபதி ஒருத்தங்களுக்கு 5ல இருந்தா சினிமா தியேட்டர் பக்கத்துலையும் பார்க் பக்கத்துலையும் அமைக்கணும்னு சொல்லிட்டேன். சரி, ஒருவேளை அந்த ஜாதகத்துல சுக்கிரன் கெட்டு போயிருந்தா சினிமா தியேட்டர் பக்கத்துல வீடு வாங்கக்கூடாதா? 4ஆம் அதிபதி 5ல இருந்தா சினிமா தியேட்டர் பக்கத்துலதான் வீடு அமைக்கணும்னு சொன்னேன். ஆனா நேத்து ரூல்ல என்ன சொல்லி கொடுத்தேன்? சுக்கிரன் கெட்டு போனா சினிமா தியேட்டர் பக்கத்துல வீடு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்ப இது எப்படி சார் பாக்குறது? நீங்க கிரகத்தையும் செக் பண்ணிக்கணும். பாவத்துல 4ஆம் அதிபதி 5ல இருந்தா சினிமா தியேட்டரு பார்க் மட்டும் இல்ல, அங்க வந்து ஒரு அரசியல் கட்சியோட ஆபீஸும் வரும், ஒரு சினிமாக்காரங்களோட வீடும் வரும். ஏன்னா 5ஆம் பாவத்துக்கு வெறும் இந்த 2 காரகத்துவம் மட்டும் இல்ல, நிறைய காரகத்துவங்கள் இருக்கு. 5ஆம் பாவத்துக்கு நிறைய காரகத்துவங்கள் இருக்கு. அது அந்த பிடிஎஃப்ல கிரக காரகத்துவங்கள், பாவ காரகத்துவங்கள் அப்படிங்கிற விஷயத்துல வரும். நீங்க வந்து ஒரு காரகத்துவத்தை படிக்கிறீங்கன்னா அது அப்படியே அது இடமாவும் நம்ம கன்வெர்ட் பண்ண தெரியணும். 5ஆம் இடங்கிறது அரசியல்னு சொல்லிட்டேன். அப்போ ஒரு அரசியல்வாதி இருக்கிற வீடு 5ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட எனர்ஜி உள்ள இடமா? ஒரு அரசியல் ஆபீஸ் அப்படிங்கிறது 5ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட இடமா சொல்லிக்கலாமா? 5ஆம் பாவம்னா சினிமாக்காரங்கன்னு அர்த்தம். அப்ப சினிமா தியேட்டர்னால 5ஆம் பாவம் தான். ஒரு சினிமாக்காரங்க வசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வசிக்கிறாங்கன்னா அதுவும் 5ஆம் பாவத்தோட எனர்ஜி தான். அப்ப இந்த இடத்துல எப்படி நம்ம அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 4ஆம் பாவ அதிபதி எங்க இருக்குன்னு பாருங்க. எங்க இருக்கோ அந்த பாவத்தோட காரகத்துவத்துல தான் நம்ம வீடு அமைச்சுக்கணும். அதுல நிறைய காரகத்துவங்கள் வரும். அந்த ஒவ்வொரு காரகத்துவத்துக்கும் ஒரு கிரகம் இருக்கு. அதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிட்டீங்களா சார்? நான் சிம்ம லக்கணம் சார். ஓகே. என்னுடைய 4ஆம் அதிபதி செவ்வாய் விருச்சகம். அவர் வந்து 11ஆம் இடத்துல இருக்காரு, மிதுனத்துல. ஆனா என் வீட்டுக்கு பின்னால ஃபாரஸ்ட் இருக்கு சார். என் வீட்டுக்கு முன்னால பெரிய கிரவுண்ட் இருக்கு சார். கொலுசு கடை.
அதாவது 11ஆம் பாவம் சம்பந்தப்பட்டதுல வெறும் 2 மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு. சரிங்களா? 11ஆம் பாவம்னா உங்க வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய வசதியான ஆள் கூட இருக்கலாம். நல்ல லாபம் சம்பாதிக்கிற ஒரு ஆள் கூட இருக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எது வேணா அது சம்பந்தப்பட்டிருக்கலாம். சரி சார். வீட்டுக்கு பின்னால ஃபாரஸ்ட் இருக்கு. ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது காடுங்க. அது கிரக ரீதியா பாத்தீங்கன்னா சனி வரும். சனி. சார் வணக்கம் சார். ஒரு நிமிஷம் இருங்க, நான் ரூல்ஸ் சொல்லி கொடுத்து முடிச்சிடுறேன். இடையில கொஸ்டின் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் சப்ஜெக்ட் கிடைக்காது. இப்ப 4ஆம் அதிபதி எங்க இருக்காரோ இப்ப 4ஆம் அதிபதி ஒருத்தங்களுக்கு 8ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவங்க எங்க வீடு எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம்? சுடுகாடு பக்கத்துல வீடு எடுக்கணும், ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வீடு எடுக்கணும், ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்குன்னா அது பக்கத்துல வீடு எடுக்கலாம், ஒரு ஸ்லம் ஏரியால எடுக்கலாம். சரிங்களா? ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல எடுக்கலாம். இத்தனை காரகத்துவங்கள் வந்து 8ஆம் இடத்துக்கு சொல்றோம். ஆனா இந்த 8ஆம் இடத்துல ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு கிரகம் இருக்கு. 8ஆம் இடத்தோட காரகத்துவத்துல இது அத்தனை விஷயமும் 8ஆம் பாவத்துல வந்துருது. ஆனா அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தனி கிரகம் இருக்கு. இப்போ சுடுகாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி, ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய், பப்ளிக் டாய்லெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கேது, ஸ்லம் ஏரியான்னு எடுத்துக்கிட்டா சனி, இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சனி. அப்ப ஒருத்தங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி 8ல இருந்தா அவங்க சுடுகாட்டுல தங்கணுமா, சுடுகாடு பக்கத்துல தங்கணுமா, ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தங்கணுமா, பப்ளிக் டாய்லெட் பக்கத்துல தங்கணுமாங்கிறத எதை வச்சு டிசைட் பண்ணணும்? இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிரகம் வருது. அதுல எந்த கிரகம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த கிரகத்தோட விஷயத்த நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். கேது நல்லா இருந்தா பப்ளிக் டாய்லெட் பக்கத்துல இருந்துக்கலாம். சனி நல்லா இருந்தா ஸ்லம் ஏரியாவோ இன்சூரன்ஸ் பக்கத்துலயோ சுடுகாடு பக்கத்துலயோ இருந்துக்கலாம். செவ்வாய் நல்லா இருந்தா ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருந்துக்கலாம். ஸோ இப்படி பாவத்தையும் பார்க்கணும், கிரகத்தையும் பார்க்கணும். ஏன்னா இந்த எல்லா காரகத்துவமும் 8ஆம் பாவத்துக்குள்ள வந்துருது. ஆனா இந்த ஒவ்வொரு காரகத்துவத்துக்கும் தனித்தனியா கிரகம் இருக்கு. அப்ப நம்ம கிரக காரகத்துவத்தையும் பாவ காரகத்துவத்தையும் நல்லா படிச்சாதான் இதை நம்ம டிசைட் பண்ண முடியும். சரிங்களா? அப்ப நம்ம நேத்து சொல்லிக் கொடுத்த கான்செப்டும் இன்னைக்கு சொல்லிக் கொடுத்த கான்செப்டையும் அப்ளை பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் வலிமையா இருக்கு, அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி எங்க இருக்கு, இது ரெண்டையும் வச்சு நம்மளுடைய வீட்டுக்கு பக்கத்துல நம்ம சொத்து வாங்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு பேர் தான் பிளேஸ் கர்மா, பிளேஸ் காலச்சக்கரா அப்படின்னு சொல்றாங்க. இதை எதை வச்சு சொல்றோம்? கிரக வலிமையையும் அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி அமர்ந்த இடம், அமர்ந்த பாவம், இது ரெண்டு விஷயத்தையும் வச்சுதான் நம்ம ஒரு சொத்து வாங்குறோம் இல்ல ஒரு வீடு வாங்குறோம் அப்படிங்கிற விஷயத்த பக்கத்துல என்ன அமையணும் அப்படிங்கிற விஷயத்த வச்சு பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப நம்ம தலைவாசலை கரெக்டா அமைக்கணும், நம்ம எந்த ஏரியால இருக்கணும் அப்படிங்கிறத கரெக்டா அமைக்கணும், வீட்டுக்குள்ளார வாஸ்துவை கரெக்டா அமைக்கணும், நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற விஷயத்தையும் கரெக்டா அமைச்சுக்கணும். அப்படி அமைச்சுக்கிட்டோம்னா நமக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இது வந்து வெரி வெரி பேசிக். ஆனா இந்த வெரி பேசிக்கான விஷயத்திலேயே மோஸ்ட்லி நம்ம ஜாதகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் வந்துடும். இப்படிதான் நம்மளோட வாழ்க்கையில வீடு அமைஞ்சிருக்கும். நேற்று கூட நம்ம எக்ஸாம்பிள் ஜாதகம் பார்த்தோம். குரு உச்சமா இருந்த காயத்ரி மேம் ஜாதகத்துல கோயில் பக்கத்துல 3 கோயில் பக்கத்துல இருக்கு வீட்டுக்கு பக்கத்துல. செவ்வாய் உச்சமா இருந்தவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்த கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுக்கு பக்கத்துல தான் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை முறைய இந்த பிரபஞ்சம் அமைச்சு கொடுக்கும். ஆனா நமக்கு ஏதாவது நெகட்டிவா இருக்கிற பிளானட் பக்கத்துல போய் இருந்துடக்கூடாது. இருந்தா நமக்கு பிரச்சனையா மாறிடும். அதே மாதிரி 4ஆம் அதிபதி வலிமையை பொறுத்து நம்ம சொந்தமா வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அது அமர்ந்த பாவத்தை பொறுத்து அந்த பாவ காரகத்துவத்துல எதுல போய் நம்ம வசிக்கணுமோ அதுல கரெக்டா நம்ம வசிக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா
நம்மளோட இடம் வந்து கரெக்டா இருக்கும். நீங்க நிறைய பாருங்க, ஒரு பெரிய அரசியல்வாதியா இருப்பாரு, அவருடைய வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய் அளவுக்கு பிரம்மாண்டமா ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருப்பாரு. ஆனா அந்த வீட்டுக்கு பக்கத்துல பயங்கரமான ஸ்லம் ஏரியா இருக்கும், சுடுகாடு இருக்கும். ஆனா ஊரே தப்பா பேசும், இவ்வளோ வசதியா ஒரு வீடு கட்டியிருக்காரு, அதை போய் சுடுகாடு பக்கத்துல கட்டி வச்சிருக்காருன்னு. ஆனா அவரோட ஜாதகத்துல அப்படி இருந்தாதான் அது யோகமா இருக்கும். அவருக்கு சனி புஷ்கரத்துல இருக்கும், 4ஆம் அதிபதி 8ல இருக்கும். ஸோ அப்ப அவர் அந்த அந்த இடத்துல இருந்தாதான் அவர் ராஜயோகமா வாழ முடியும். அப்ப காமனா நம்ம என்ன சொல்லுவோம், சுடுகாடு பக்கத்துல வசிக்க கூடாது, ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வசிக்க கூடாது, இதுதானே காமனா சொல்லுவோம். யாராவது சுடுகாடு பக்கத்துல வீடு வந்தா வாங்குவீங்களா? வாங்க மாட்டாங்க. நம்ம அந்த மாதிரி காமனா ஒரு விஷயத்த முடிவெடுக்கவே கூடாது. நம்ம ஜாதகத்துல அந்த அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துதான் இது முடிவெடுக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. நம்மள சுற்றுச்சூழலை எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஸோ இது ரெண்டும் பேசிக்கா இப்படிதான் அந்த வீடு அமையும். பேசிக்கா இப்படிதான் அந்த வீடு அமையும். ஓகே ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சில பேரோட ஜாதகத்தை போட்டு பார்ப்போம், அவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, 4ஆம் அதிபதி 9ல இருந்தா கோயில் பக்கத்துல இருக்காங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த பிளேஸ் கர்மால இன்னொரு கான்செப்ட் இருக்கு, அதை வந்து நாளை கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா? சரி ரைட் சார். ஒன்லி ஒன் டவுட் சார். சார் டவுட் செஷன் நான் இப்ப சொல்லுவேன், அப்ப நீங்க உங்க டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க. யாரு சுடுகாடு பக்கத்துல தங்கியிருக்கீங்க, அவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சுடுகாடு பக்கத்துல எங்க வீடு இருக்கு சார். அசோக் மித்ரன் சார், சுடுகாடு பக்கத்துல உங்க வீடு இருக்குங்களா? ஆமாங்க, சுடுகாடு வந்து ஒட்டின மாதிரியே வீடுங்க, முஸ்லீம் சுடுகாடுங்க. சரி, முஸ்லீம் சுடுகாடு எந்த சுடுகாடா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே ரைட். உங்க ஜாதகம் சொல்லுங்க சார். 18/7/1977. 18/7/1977. ஓகே, டைம் சார் 7:10 AM. பிறந்த ஊர் சார்? சென்னை. ஓகே, உங்களுக்கு 4ஆம் அதிபதி எங்க உட்கார்ந்துருக்கு? 11ல. சரி, இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காமனா டைரக்டா பார்க்கும்போது 4ஆம் அதிபதி 11ல இருக்கு. அப்ப இவருக்கு சுடுகாடு பக்கத்துல இருக்கலாமா இருக்க கூடாதா? இருக்கக்கூடாதுன்னு காமனா சொல்லலாங்க. சுடுகாடு பக்கத்துல நீங்க இருக்கக்கூடாது. சரிங்களா? ஆமா. அப்ப நீங்க எந்த ஒரு அமைப்பு பக்கத்துல இருக்கணும்? நீங்க சொன்ன மாதிரி கொலுசு கடை, அந்த ட்ரெஷரரு, ஒரு பணக்கார வீட்டு பக்கத்துல. பொதுவா 11ஆம் இடங்கிறது பணம் கொளிக்கக்கூடிய வீடு. அப்ப 4ஆம் அதிபதி 11ல இருந்தா ரொம்ப பார்ஷான ஏரியால தான் போய் நீங்க இருக்கணும். சரிங்க. ரொம்ப லக்ஸுரியான ஏரியா, பார்ஷான ஏரியா. இப்ப நீங்க இருக்கிற ஊர்லயே ஏரியாவிலே ரொம்ப பார்ஷான ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரியால போய் இருக்கணும். சரிங்க சரிங்க. நீங்க அதுக்குன்னு சொல்லிட்டு சென்னையில போயிட்டு அண்ணா நகர் தான் இருக்குல்லே பார்ஷான ஏரியா, அடையார் தான் பார்ஷான ஏரியான்னு சொல்லிட்டு அண்ணா நகர்ல போய் ஒரு கிரவுண்ட் நம்ம வாங்கி இருக்க முடியாது. ஆமாங்க. நம்ம அந்த அளவுக்கு வசதியா இருந்தோம்னா தாராளமா இருக்கலாம். அப்ப நாம இருக்கிற ஏரியா, இப்ப சென்னையில நீங்க ஒரு ஏரியால இருப்பீங்க, எந்த ஏரியால இருக்கீங்க? நான் ராயபுரம் இருக்கேங்கய்யா. ஓகே, ராயபுரத்திலேயே ஒரு நல்ல பார்ஷான ஏரியான்னு இருக்கும்ல? ஆமாங்கய்யா. அங்க வசதியான ஆட்கள் தங்கி இருக்கக்கூடிய இடம்னு ஒண்ணு இருக்கும்ல? அங்க அட்லீஸ்ட் நம்ம சொந்தமா வீடு வாங்க முடியலன்னா கூட வாடகை வீடாவது புடிச்சு போயிருக்கணும். சரிங்க சரிங்க. அப்பதான் உங்க அலைன்மெண்ட் கரெக்ட் ஆகும். சரிங்க சரிங்க.
ஓகே ரைட். ரொம்ப நன்றிங்க, நன்றிங்க. தேங்க்யூ. இப்போ அவர் அங்கே இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் வரும் சார் சுடுகாட்டு பக்கத்தில்? அவருக்கு ஆக்சுவலி 4ஆம் இடம் வந்து அந்த 8ஆம் இடத்துடைய தொடர்புல இல்லாம இருக்கு. சரிங்களா? அப்ப அங்க போய் அவர் இருக்காருன்னா அப்ப 8ஆம் பாவத்துடைய காரகத்துவம் அவருக்கு அந்த கர்மாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்ப நமக்கு என்ன மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருக்காரோ கடவுள், அந்த அமைப்புப்படியே போயிடணும். போனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். இல்லைன்னா நம்ம 11ஆம் இடத்துல போய் 4ஆம் இடம் அதிபதி உட்காந்துருக்காரு. 11ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்றது விட்டுட்டு நெகட்டிவான ஒரு இடத்தை ஆக்டிவேட் பண்ணோம்னா நமக்கு பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸா மாறிடும். தேங்க்யூ தேங்க்யூ சார். ஐயா 11ஆம் இடத்துக்கு வேற ஏதாவது இருக்காங்களா ஐயா? இப்ப பணக்கார வீட்டுல இப்ப நம்ம வீடு மாற முடியல, உடனே வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்? ஏன்னா இப்ப பணம் கொடுத்து நம்ம மாற முடியாத சிச்சுவேஷனு. அப்ப அதுக்கு வேற ஏதாவது 11ஆம் இடம் வேற ஏதாவது குறிக்குதுங்களா ஐயா? வேற எங்கேயாவது வேற இடத்துல நம்ம ஓரளவுக்கு? நீங்க வேற இடத்துலனா ஒண்ணு இல்ல, நிறைய கடைகள் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு போனீங்கனாலே 11ஆம் இடம் தான். ஏன்னா எல்லா கடையிலயும் லாபம் இருக்குமா, லாபம் வருமா? ஆமா ஆமாங்கய்யா. ஒரு கடைவீதி ஏரியான்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கடைவீதி ஏரியால என்ன வருவாங்க, கண்டிப்பா எதுக்கு பிசினஸ் வச்சிருக்காங்க, லாபம் வரதுக்கு தான் பிசினஸ் நடத்துறாங்க. ஆமா ஆமாங்கய்யா. பிசினஸ் நிறைய நடக்கக்கூடிய இடம், கடைவீதி நிறைய இருக்கக்கூடிய இடத்துக்கு போகலாம். சரிங்கய்யா சரிங்கய்யா, நன்றி நன்றிங்க. ஜெயசுதா மேடம் இருக்கீங்களா? எஸ் சார். அவங்க ஜாதகம் சொல்லுங்க மேடம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க. லெவன் 1983. 1983. ஓகே. 25 AM. எந்த ஊர்ல பிறந்தீங்க? பாண்டிச்சேரி சார். ஓகே. இப்போ இவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க உபய லக்னத்துல பிறந்திருக்காங்க. லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி புதன் வக்ரமா இருக்கு. வக்ரமா இருந்தா பின்னாடி வீட்டுல இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அப்ப 3ஆம் வீட்டுல இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ 3ஆம் வீடுன்னா என்ன சொல்லியிருக்கோம், லைப்ரரி, பைக் ஷோரூம், ஸ்டேஷனரி கடை இதுக்கு பக்கத்துல இருக்கணும். சரி மேம், நீங்க இருக்கிற வீடு எப்படி அமைஞ்சிருக்கு? சார் 4 ஸ்கூல் வந்து பக்கத்துல இருக்கு சார். 500 மீட்டருக்குள்ள இருக்கு சார். 4 ஸ்கூல் இருக்கு. ஓகே. அதாவது கார் ஷோரூம் இருக்கு சார். கார் ஷோரூம் இருக்கு. ஹாஸ்பிட்டல் கிட்ட இருக்கு சார். 200 மீட்டர்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஓகே ரைட். ஸோ இந்த கார் ஷோரூம் அப்படிங்கிற விஷயத்தை கூட எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா அங்க வந்து இந்த மெக்கானிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்றதுனால அது 3ஆம் பாவத்தை குறிக்கும். அப்போ ஓரளவுக்கு நீங்க அந்த அலைன்மெண்ட்ல தான் கரெக்டா இருக்கீங்க. சார் இப்ப ஹஸ்பண்ட் நேம்ல தான் சார் இருக்கு வீடு, அதனால அவங்க எப்படி வருமா? ஹஸ்பண்ட் பேர்ல இருந்தாலும் நீங்க அந்த இடத்துல இருக்கீங்கன்னா ஒரு வீடுங்கிறது எல்லாருக்கும் அதுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகே சார். ஓகே சரிங்களா? ஓகே சார். ஓகே ஓகே மேடம், நீங்க இருக்கிறது ஓரளவுக்கு இருக்கானா? அப்போ ஓரளவுக்கு அலைன்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு உங்களுக்கு. ஓகே சார். 13 இயர்ஸா இருக்கும் சரிங்க. சரிங்க மேடம். இப்போ ஆக்சுவலி ஸ்கூல்ஸ் பக்கத்துல இருக்குன்னா உங்களுக்கு வந்து புதன் நல்லா இருக்கணும். உங்க ஜாதகத்துல புதன் நல்லா இருக்கணும். அதே சமயத்துல உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 4ஆம் பாவம் 3ஆம் பாவம் சம்மந்தப்படணும். அது சம்மந்தப்பட்டிருக்கு. புதன் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். புதன் வந்து உத்திர நட்சத்திரம் நிக்குது. சூரியனோட அஸ்தமனம் ஆகல, ராகுக்கு இதோட சேரல. ஸோ அப்ப அந்த கிரக வலிமையை செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு புதன் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, அந்த இடம் பர்ஃபெக்ட். ஓகே சார். ஓகேங்க, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாரதி மோகன் சார்.
பாரதி மகன் சார் இருக்கீங்களா? இருக்கேன் சார். சொல்லுங்க மேடம். சார் குட் ஈவினிங் சார். நான் ஒரு இடம் வாங்கினோம் சார் நாங்க 2010ல. என்னோட இதுல வந்து குருவும் சுக்கிரனும் 4ஆம் இடத்துல தான் சார் இருக்காங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்துல சனி மறைஞ்சிருக்காரு. உங்க பேர்ல வாங்குனீங்களா இடம்? சார் உங்க ஜாதகம் சொல்லுங்க. 13/12/1973 சார். 13/12/1973. 73. டைம் சொல்லுங்க. AM சென்னை சார். புரியல மேடம். டைம் சொல்லுங்க மறுபடியும். 3:30 சார். 3:30. 2:30 AM. 3:30 சார். ஓகே 3:30 AM சென்னை. ஆமா சார். சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் காலச்சக்கர வாஸ்து மாபெரும் சிறப்பு வகுப்பு. உங்கள் வீடு முறையான வாஸ்துவில் உள்ளதா? உங்கள் நிறுவனம் முறையான வாஸ்துவில் உள்ளதா? வாழ்க்கையில் ஏற்படும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு வாஸ்துவில் தீர்வு வேண்டுமா? மோசமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கும் வாழ்வியல் வாஸ்து பரிகாரங்களை பற்றி அறிய வேண்டுமா? கர்மா, DNA, மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் காலச்சக்கர வாஸ்து மாபெரும் சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டு பயன் பெறுங்கள். வகுப்பு தொடங்கும் நாள் 23/12/2024 திங்கட்கிழமை. வகுப்பின் கால அளவு 20 நாட்கள். வகுப்பு நடைபெறும் நேரம் மாலை 5:30 மணி முதல் இரவு 7 மணி வரை. இது ஒரு ஜூம் கிளாஸ். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: மனையடி சாஸ்திரம், வாஸ்துவின் முக்கியத்துவம், பொது வாஸ்துவிற்கும் காலச்சக்கர வாஸ்துவிற்கும் உள்ள வித்தியாசம், சுய ஜாதகத்தை வைத்து வாஸ்துவை எப்படி பார்ப்பது, வெற்றி தோல்வி தரும் திசைகளை எப்படி அறிவது, வீட்டின் தலைவாசல் எப்படி அமைப்பது, வசிக்கும் ஊர், மாவட்டம், மாநிலம், நாடு என அனைத்திற்கும் வாஸ்து எப்படி பார்ப்பது, பிளேஸ் கர்மா, இடம் கர்மாவை பயன்படுத்தி எப்படி வாஸ்து பார்ப்பது, வீட்டில் மற்றும் தொழில் செய்யும் நிறுவனத்தில் எதிர்மறை சக்திகளை குறைத்து நேர்மறை தெய்வ சக்தியை உருவாக்குவது எப்படி, சொத்து வாங்கும் வீடு வாங்கும் பொழுது எப்படி வாஸ்து பார்ப்பது, விற்காத நிலம் வீட்டை விற்க காலச்சக்கர வாஸ்துவின் சூட்சமங்கள், வீட்டை இடிக்காமல் செலவு இல்லாமல் வாஸ்து குறைபாட்டை எப்படி சரி செய்வது, வருமானம் லாபம் பெற கடன் பிரச்சனை தீர வாஸ்து சூட்சமங்கள், திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் பெற வாஸ்து சூட்சமங்கள், குழந்தைகளின் படிப்பு, உத்தியோகம், அரசு வேலையை கொடுக்கும் வாஸ்து சூட்சமங்கள், உடல் உபாதை நோயை குணப்படுத்தும் வாஸ்து சூட்சமங்கள், தொழில் நிறுவனத்தில் தொழில் விருத்தியடைய வேலையாட்கள் சொல் பேச்சு கேட்க வாஸ்து சூட்சமங்கள், வெளிநாடு பயணம், ஆன்மீக வாழ்க்கையில் வெற்றி மற்றும் மன நிம்மதி பெற வாஸ்து சூட்சமங்கள். மேற்கண்ட தலைப்புகளில் காலச்சக்கர வாஸ்துவும் அதற்கான வாழ்வியல் பரிகாரங்கள் எப்படி எடுப்பது என்பதையும் தெளிவாக எளிமையாக கற்றுத்தரப்படும். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு காலச்சக்கர வாஸ்து சம்பந்தமான விஷயங்களை 360 டிகிரி ஆராய்ச்சி செய்து பலன் எடுக்கலாம், பரிகாரமும் சொல்லலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் ரெக்கார்டட் வீடியோ அனுப்பி வைக்கப்படும். இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு PDF வழங்கப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்கள் ஆராய்ச்சி செய்யப்படும். இந்த வகுப்பில் ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன் பெறலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு வகுப்பு கட்டணத்தில் 50% சலுகை உண்டு. மேலும் தொடர்புக்கு செல் நம்பர் 9568372234 மற்றும் 9080066894. நீங்க இப்ப இடம் வாங்கி இருக்கிறது சொல்லுங்க சார். சுத்தி என்ன இருக்குங்க மேடம்?
சுத்திலும் வயல்வெளி தான் சார். அது நிறைய வீடுங்கள்லாம் இருக்கு. இப்பதான் ஒரு ஒரு ஆபீஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல் ஒண்ணு வந்திருக்கு, கேரளா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல. சரிங்க. உங்களுடைய 4ஆம் அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 4ஆம் அதிபதி வந்து சனி பகவான். சனி பகவான் வந்து எங்க வந்திருக்கு? 9ஆம் இடத்துல இருக்கு. 9ல இருக்காரு சார். ஒரு வக்ரமா இருக்காரு சார். வக்ரமா இருக்கு. வக்ரமான எங்க ஒரு 8ஆம் இடத்துக்கு வருமா? வருங்களா சார்? அப்போ நீங்க இடம் வாங்கின இடத்துக்கு பக்கத்துல ஹாஸ்பிட்டல் வந்துருச்சா? வந்துருச்சு சார். ஸோ ஹாஸ்பிட்டல் வந்துட்டாலே அந்த அலைன்மெண்ட் கரெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப அது வந்து சரியாயிடுமா சார்? ஆமா, அந்த இடம் வாங்கினது கரெக்டான ஒரு அலைன்மெண்ட்ல தான் இருக்கு உங்களுக்கு. இல்ல சார், 4ல நான் குரு உங்களும் சுக்கிரன் இருக்காங்களா, லக்னாதிபதி இருந்தா நீங்க அந்த இடம் பேர் வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதனால கேட்கறாங்க. 4ஆம் அதிபதி உங்களுக்கு 8ல இருந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வந்தனால அது ஓகே, சரிங்களா? 6ஆம் அதிபதி 4ல இருக்கு. அந்த இடத்த வந்து லோன்ல வாங்கிருக்கீங்களா இல்ல ரெடி கேஷ் கொடுத்து வாங்கிருக்கீங்களா? ரெடி கேஷ் கொடுத்து வாங்கிருக்கீங்க. ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் வந்துட்டாலே 6ஆம் இடம் 8ஆம் இடத்துடைய கர்மா அதுல நிவர்த்தி ஆயிடும். ஓகே சார். ஹாஸ்பிட்டல் வராம இருந்தா கண்டிப்பா அது பிரச்சனை உண்டு. ஓகே சார். அதனால அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா 6ஆம் இடங்கிறது மெடிக்கல் ஸ்டோரையும் குறிக்கும், ஹாஸ்பிட்டலையும் குறிக்கும். 8ஆம் இடங்கிறது ஹாஸ்பிட்டலை குறிக்கும், 12ஆம் இடங்கிறதையும் ஹாஸ்பிட்டல் குறிக்கும். ஸோ அதனால உங்களுக்கு 6ஆம் அதிபதி 4ல இருக்கு, பக்கத்துல ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. 4ஆம் அதிபதி உங்களுக்கு போய் வக்ரமாகி 8ல போய் மறையுது. ஸோ அதனால ஹாஸ்பிட்டல் கர்மா அப்படிங்கிறது உள்ள வந்துருச்சு. அதனால ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க. ஓகே சார். நாங்க இருக்கிறதும் ஃபுல்லா சுத்திலும் ஹாஸ்பிட்டல் ஏரியா தான் சார். வீட்டை சுத்தி ஹாஸ்பிட்டல், ஒரு பிஹெச்சி இருக்கு. ஸோ அது இருக்கிறது நல்லதுதான் உங்க ஜாதகப்படி. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்புல தான் நம்மளுடைய ஜாதகத்தை அப்ளை பண்ணி பார்க்கணும், சரிங்களா? சரி, ரைட். இந்த பிளேஸ் கர்மா, பிளேஸ் காலச்சக்கர விஷயத்துல நாளைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து கிரக வலிமையை வச்சும் 4ஆம் பாவம் அமர்ந்த பாவத்தை வச்சும் எப்படி எடுக்கணும், அதே மாதிரி 6, 8, 12ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் அமர்ந்தா எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். நாளைக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காலச்சக்கரத்தை ட்ரிகர் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாளைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இப்போ ரிமைனிங் இருக்கிற டைம்ல டவுட் இருக்கிறவங்க டவுட் கேட்டுக்கோங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க டவுட் இருக்கிறவங்க. ராஜேஷ் சார் சொல்லுங்க. சார் நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது சார், சொல்லுங்க. சார் என்னோட வந்து கடகராசி சிம்ம லக்னம். நான் இருந்த பீரியட் பாத்தீங்கன்னா வந்து, அதாவது பக்கத்துல ஒரு 600 மீட்டர்ஸ்ல சுடுகாடு இருந்தது. வீட்டுக்கு பக்கத்துலயே வந்து இது ஃபாரஸ்ட் இருந்தது. அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க போனா வந்து சொந்த வீடு வாங்கிட்டு போயிட்டோம். இப்போ அது எனக்கு ஃபர்ஸ்ட் அம்சம் வந்து சனியும் மெர்க்குரிங்க, புதனுமே. இப்போ என்னுடைய கட்டம் பாத்தீங்கன்னா 4ஆம் அதிபதி வந்து அது வந்து 2nd பிளேஸ்ல இருக்கு. அப்ப நான் வந்து ஹோட்டல் பேங்க் பக்கத்துல அமைச்சுட்டா தான் அல்டிமேட் ரைட் சாய்ஸா இருக்கும், இல்ல சிட்டிஸ் அப்படி இருக்கிறதே வந்து பெட்டர் சாய்ஸா? உங்களுக்கு வந்து சனி நல்லா இருக்கிறதுனால நீங்க ஃபாரஸ்ட் பக்கத்துல, சுடுகாடு பக்கத்துல இருக்கிறது வந்து நல்லதுதான், இப்படி நீங்க அமைச்சுக்கலாம். ஓ, அமைச்சுக்கலாம். ஓகே ஓகே. ஆமா, ஏன்னா நாங்க இந்த வாடகை வீட்டுல இருந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது எப்படியாவது ஹோட்டல் சுடுகாடு இல்ல எப்படியாவது அந்த குப்பை பக்கத்துல இருக்க மாதிரி வந்துருது. ஸோ இது கனெக்ட் பண்ணி பார்த்தா இப்போ புஷ்கர் அம்சம் இருக்கனால அது அசோசியேட் ஆகி வந்துட்டே இருந்தாங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். மதி சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. 6ஆம் அதிபதி சரி லக்னாதிபதி 6ல மறைஞ்சிருக்கு சார். சரிங்க. பக்கத்துல சுடுகாடு இருக்கு, கோயில் இருக்கு, ஸ்கூல் இருக்கு. ஓகே. அதான் இப்போ அது கரெக்டா இருக்குமா இல்லைன்னு கன்ஃபியூஷனா இருக்கேன். லக்னாதிபதி இருக்கிறத வந்து ஜஸ்ட் நம்ம பேர்ல வாங்கலாமா வாங்கக்கூடாதுங்கிறது முடிவு பண்றதுக்கு தான் அது சொன்னேன் சார். பக்கத்துல இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் எப்படி பாக்கணும்னா 4ஆம் அதிபதி வச்சு பார்க்கணும். 4ஆம் அதிபதி எங்க இருக்கு உங்களுக்கு?
4ஆம் அதிபதி 9ல இருக்காருங்க சார். சனி 4ஆம் அதிபதி சனி 9ல இருக்காரு. ஓகே. 9ல இருந்தா கோயில் பக்கத்துல வந்துரும். கோயில் வந்துருச்சு இல்லைங்களா? சார் எல்லாம் 4 கோயில் எல்லாம் இருக்குங்க சார். அது கண்டிப்பா இருக்கும். அப்ப அது கரெக்டான அலைன்மெண்ட்ல தான் இருக்கீங்க சார். சரிங்க சார். ஓகே சார். ஆனா அதுல என்ன ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம்னா உங்க ஜாதகத்துல குரு கெட்டு போயிருக்க கூடாது. குரு அஸ்தமம் ஆயிடுச்சு சார். சூரியன். ஓகே. அஸ்தமனமானது ஒரு வகையில ஒரு சின்ன பிரச்சனை தான். ஆனா வேதகன்சாரத்துல அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. வேதகன்சாரம், பகை நட்சத்திரம் அப்படி இருந்ததுன்னா அது ரொம்ப மோசமான பலனை கொடுக்குது. வேதகம் இல்லைங்க சார். ஓகே சார். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க சார். தேங்க்யூ. சி சண்முகா சார். சார் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். மீன் அளக்கணுங்க சார். சரிங்க. 4 கூடை வந்து 12ல கும்பத்துலங்க சார். ஓகே. அது பக்கத்துல வந்து சுடுகாடு தாங்க சார் இருக்குது 150-200 மீட்டர்ல. அப்புறம் 100 மீட்டர்ல ஒரு கோயில் பள்ளிக்கூடம் இருக்குதுங்க சார். சரிங்க. அது எந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குங்க சார்? நீங்க வந்து ஊருக்கு அவுட்டர்ல இருக்கணும் சார். ஊருக்கு வெளியிலயாங்க சார்? ஊருக்கு வெளியில தான் இருக்கிறோம். கிராமம் இது, தொலையா தான் வீடு இருக்கு, ஒட்டி எதுவும் இல்லை. இப்போ நீங்க கிராமத்துல இருக்கீங்கன்னா உங்க கிராமத்துல உங்க ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போறதுக்கு ஒரு எல்லை பகுதின்னு வச்சிருப்பீங்கல்ல? ஆமாங்க சார். அந்த எல்லை பகுதியில் உங்க வீடு அமைஞ்சிருக்கா? ஆமாங்க சார். கடைசி எண்டு. அப்ப அது கரெக்டான அலைன்மெண்ட்ல தான் இருக்கீங்க. இப்ப ஒரு ஊருக்கு போனோம்னா இந்த ஊர் வந்து உங்களை தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. ஆமாங்க சார். ஆமாங்க. இந்த ஊருடன் எல்லை இத்துடன் முடிவடைகிறது, வருகைக்கு நன்றி அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. சரிங்க சார். அதுதான் அந்த ஊரோட எல்லை பகுதி. அதுக்கு பக்கத்துல தான் உங்க வீடு அமைஞ்சிருக்கா? ஆமாங்க சார். கடைசியா முடிகிற இடமே தான், ஆனா தொடங்குற இடம் இங்க இருந்து பார்த்தா தொடங்கும், அந்த பக்கம் இருந்து பார்த்தா முடியும். ஓகே. தொடங்குறது முடிகிற இடங்கிறது எனிவேஸ் அது ஒரு ஊரோட எல்லை பகுதி தான். ஸோ அதனால உங்களுக்கு கரெக்டா தான் சார் இருக்கீங்க நீங்க. சரிங்க சார். இன்னும் சொந்தமா எதுவுமே வண்டியோ நிலமோ எதுவுமே வாங்க முடியலைங்க சார். அது இது அப்பா பேர்ல தான் இருக்குது. அது 4ஆம் அதிபதியோட வலிமையை பார்க்கணும். 4ஆம் அதிபதியோட வலிமையை வச்சுதான் அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு பரிகாரங்களை நான் பின்னாடி சொல்லி தருவேன். அந்த பரிகாரம் செஞ்சுட்டீங்கன்னா நீங்க வாங்க முடியும். அதுக்கான தசாபுத்தி வரணும். வந்தாதான் அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சரிங்க சார். சரிங்க சார். கற்பகா மேடம். சார். ஹலோ மேடம், சொல்லுங்க சார். நீங்க துலா லக்னம் போட்டிருந்தீங்களேங்க சார், அதுக்கு வந்து சனி பகவான் 4ஆம் அதிபதி வந்து 12ல மறைஞ்சு வக்ரமா இருந்தா எப்படிங்க சார் எடுத்துக்கிறது? 12ல மறைஞ்சு வக்ரமாச்சுன்னா சனி 11ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னு அர்த்தம். அப்ப எப்படி அத 12ஆ எடுத்துக்கிறதா இல்ல 11ஆ எடுத்துக்கிறதாங்க சார்? அப்ப 4ஆம் அதிபதி வலிமையா எடுத்துக்கிறதா இல்ல வந்து 12ல 4ஆம் அதிபதி வலிமையா எடுத்துக்கணும். 11 போயிடல, வக்ரம்னாலே பின்னாடி வீட்டுக்கு போயிடுவார். அப்ப அதை வலிமைன்னு எடுத்துக்கணும். அப்ப நான் 5ஆம் அதிபதியும் அவர் தானங்க சார் வருவாரு. அப்ப ரெண்டுமே அப்ப நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். அப்படிதானங்க சார்? ஆமா, நல்லா இருக்காங்கன்னு தான் அர்த்தம். சரி, ஓகேங்க சார். தேங்க்யூ சார். சாய் குமாரி மேடம். சார், எனக்கு வந்து கடக லக்னம், 4வது அதிபதி வந்து சுக்கிரன் சார். அந்த சுக்கிரன் வந்து 12ல மறைஞ்சிருக்கு சார். 12ல இருக்கு. ஏர்போர்ட்டும் கிடையாது பக்கத்துல. பார்டர்ல இல்ல, மிடில்ல தான் இருக்கும். அதாவது சிட்டில இல்ல, ஆனா சிட்டி அவுட்டர் தான், ஆனாலும் மிடில்ல இருக்கும். ஆனா செப்பல் கடை, அந்த பெட் ஷாப்ன்றது மெயின் ரோடு பக்கத்துல இருக்கு சார். அதுதான் இருக்கு பக்கத்துல. சரி, அது ஏதாவது ஒண்ணு இருந்தா ஓகே தான் மேடம். ஓகேவா? எல்லாமே எல்லாராலையும் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு காரகத்துவம் 12ஆம் பாவம் சம்பந்தமா சம்பந்தப்பட்டுரும். அப்படி இருந்துட்டாலே அது ஓகேன்னு எடுத்துக்கலாம். ஓகே சார். ஓகே. ஓகே, தேங்க்யூ. சிவசித்தன் சார். சிவசித்தன் சார் இருக்கீங்களா?
பாரதி மோகன் சார். தேவி மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. சார் சிம்ம லக்கணம் சார். 4ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல இருக்காரு சார், மிதுனத்துல. சரிங்க. நாங்க வந்து ஃபாரஸ்ட்னு சொன்னேன் இல்லையா, பின்னால ஃபாரஸ்ட் இருக்கு, முன்னால வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இல்ல, பிரைவேட் ஸ்கூல் இருக்கு, ஒரு கிரவுண்ட் இருக்கு சார். ஓகே. சரிங்க. இது நல்லா இது நல்லா இருக்கா சார்? 11ஆம் இடத்துக்கும் கிரவுண்டுக்கும் சம்பந்தம் இல்லை. கிரவுண்ட் ஆக்சுவலி 6ஆம் இடம். ஓ சரி. கிரவுண்ட்னா கிரவுண்ட்ல என்ன பண்ணுவாங்க, விளையாடுவாங்களா? ஆமா, ஒரு பார்க் So, மாதிரி இருக்கு. விளையாட்டு அப்படின்னாலே போட்டின்னு அர்த்தம். அப்ப போட்டி அப்படின்னா 6ஆம் பாவம்னு அர்த்தம். அப்ப கிரவுண்டுங்கிறது 6ஆம் பாவம். சரிங்களா? சரி. ஸோ அப்போ வந்து நீங்க கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறி தான் இருக்கீங்க. 11ஆம் இடத்தோட அலைன்மெண்ட்டுக்கு போகணும். ஓ அப்ப சரியா இல்லைங்கிறீங்களா? ஆமா, 11ஆம் பாவம் சம்பந்தமான விஷயம் எதுவுமே இல்லையே பக்கத்துல. ஆமா சார், அதான் இல்லைன்னு நினைக்கிறேன், பாக்குறேன். அப்ப நீங்க அந்த அலைன்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும். ஓ சரிங்க சார். இப்ப நாங்க இப்ப ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா, அதாவது வந்து மெயின் ரோடு ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து 1 கிலோமீட்டர் உள்ள இருக்கோம். ஓகே. வரும்போது பாத்தீங்கன்னா சுடுகாடை தாண்டி தான் வரணும் நம்ம வீட்டுக்கு. ஓகே. அப்புறம் இந்த ஸ்கூல் இருக்கு, இப்பதான் கொஞ்சம் வீடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு சார். ஓகே. ஓகே. வண்டலூருக்கு அடுத்த ஸ்டாப்பிங். வண்டலூருக்கு அப்படி பார்த்தா வண்டலூர் பக்கத்துல இங்க இருந்து நடந்து போனாலே ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போனாலே வண்டலூருக்கு அந்த இதுக்கு போயிடலாம் சார், அந்த மாதிரி இருக்கு. ஓகே. 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 நீங்க 11ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாவது உங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்துருச்சு, ஒரு கொலுசு கடையோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட ஒரு கம்பெனியோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா அந்த அலைன்மெண்ட் ஈக்குவல் ஆயிடும். ஈக்குவல் ஆயிடும். சரிங்க சார். காவியா மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. சார் நாங்க இருக்கிற இடத்துல ஸ்கூல் இருக்குங்க சார், கவர்மெண்ட் ஸ்கூலு. ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல 4ஆம் அதிபதி எங்க இருக்குங்க? சார் அது எனக்கு பார்க்க தெரியாதுங்க சார். ஓகே. உங்க வீட்ல வேற ஒருத்தவங்க ஜாதகம் யார் ஜாதகத்தை வேணா போட்டு பாருங்க. சரிங்க. 4ஆம் அதிபதி எங்க இருக்காருன்னு போய் பாருங்க. சரிங்க சார். அந்த பாவம் எங்க இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த அலைன்மெண்ட்டை எடுத்துக்கணும். இல்ல யாரோடதுமே எனக்கு பார்க்க தெரியாதுங்க சார், அதனாலதான். ஓகே. சரி, நீங்க உங்க ஜாதகத்தை குரூப்ல போடுங்க. குரூப்ல போட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸே பார்த்து சொல்லுவாங்க, அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்க. ஓகேங்க, தேங்க்யூ. ராஜ் ஃபினான்ஸ் சார். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் இப்ப சனி வந்து வேதகன் சாரத்துல இருந்தாங்கன்னா, ஏன்னா நீங்க முதல் சொன்னீங்க இன்சூரன்ஸ் வந்து சனின்னு, இன்சூரன்ஸ் வாங்கணுமோ வாங்கக்கூடாதா? கூடாது தானே? சனி கெட்டு போயிருந்தா இன்சூரன்ஸ் போடக்கூடாது. ஓகே ஓகே. ஒண்ணு சார், இப்ப 4வது வீடு வந்து அப்படி இவங்களுக்கு வந்து சனி வீடுன்னு வச்சுக்கோமே. ஐ மீன் அவங்க 4வது பாவம் வந்து சனி லாட்டு. சோ அவங்க வந்து 10வது வீட்டுல போய் அமர்ந்திருக்காங்க. அதனால வேதகன் சாரத்துல இருக்கிறதுனால அவங்க உண்மையிலேயே இண்டஸ்ட்ரீஸ் ஏரியா கிட்ட இருக்கணுமா இருக்க கூடாதா? ஏன்னா வேதகன் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா 10ஆம் பாவத்துல இருக்கிறனால இண்டஸ்ட்ரீஸ் பக்கத்துல அவங்க இருந்துக்கலாம். ஓகே ஓகே. அப்புறம் ஒண்ணு ஓகேங்களா. ஆனா அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல ஸ்டீல் இண்டஸ்ட்ரி பக்கத்துல, லெதர் இண்டஸ்ட்ரி பக்கத்துல இருக்க கூடாது. ஓகே 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 ஓகே. ஏன்னா இண்டஸ்ட்ரினா 10ஆம் பாவம், ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, லெதர் இண்டஸ்ட்ரினா சனி சரியில்லாதனால அது பக்கத்துல இருக்க கூடாது. ஓகே ஓகே ஓகே. ஒண்ணுங்க சார், இந்த 12வது பாவம் நீங்க சொன்னீங்களா, இந்த ஷூ பேட் பார்டர் இந்த மாதிரி எல்லாம். இப்ப மால் உள்ளுக்கு வந்து ஷூ கடை இருக்கும். அந்த மாதிரி மால் கிட்ட வீட்டை அமைக்கலாமா? இப்ப 12வது பாவத்துல அமருது. பொதுவா மால் அப்படின்னா அதுல எல்லா கடையும் வந்துருங்க.
சரிங்களா? அதை நம்ம ஸ்பெசிபிக் எனர்ஜியா எடுத்துக்க முடியாது. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல சொல்ற மாதிரி ஒரு ஸ்பெசிபிக்கா என்ன இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இப்ப ஏர்போர்ட் இருக்குன்னு சொன்னீங்க, ஆமா அதை ஆமா எடுத்துக்கலாம், ஸ்பெசிபிக்கா எடுத்துக்கலாம். ஓகே. அப்ப 12வது பாவம் ஆனா கிரேவியார்ட்லாம் 12வது பாவத்துல வராது தானே சார்? 8வது பாவம் வந்து அது எட்டாம் பாவத்துல தான் வரும். ஓகே. இன்னும் லாஸ்ட் ஒன் சார். இப்ப 6வது லாட் வந்து 4வது வீட்ல இருக்குது. ஆனா இப்ப நான் வந்து உபய லக்னம், என்னோட 6வது லாட் வந்து செவ்வாய், அவங்க 4வது வீட்ல இருக்காங்க. ஆனா புஷ்கரத்துல இருக்கனால கன்சிடர் வலிமை தானே சார்? இல்ல, அது வந்து புஷ்கரத்துக்கு வலிமை. ஆனா 6ஆம் அதிபதி 4ல வரனால நீங்க வீடு சம்பந்தமான எது வாங்கினாலும் அது லோன்ல தான் வாங்கணும். ஓகே 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 சார். ஓகே, நன்றி சார். தேங்க்யூ. விஜயகுமார் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். இப்போ ஒரே அதிபதி 2 ஸ்தானம் வாங்கியிருக்குல்ல சார், அப்போ இது பண்ணும்போது நம்ம அந்த 2த்தையுமே பார்க்கணுமா சார்? இல்ல சார், 2மே பார்க்க கூடாது. நமக்கு தேவை 4ஆம் இடம், வசிக்கிற இடம். ஓகே சார். 4ஆம் இடத்துக்கு இன்னொரு ஆதிபத்தியம் வாங்கியிருந்தா அது பிரச்சனை கிடையாது. நமக்கு 4ஆம் இடம் எப்படி இருக்கா அதை மட்டும் தான் பார்க்கணும். இல்ல, அவரே 6ஆம் ஆதிபத்தியத்தையும் வாங்கியிருந்தா அப்படின்னும் போது அது இப்ப 1ஆம் இடம் 6ஆம் இடமோட அதிபதி வந்து 4 அப்படின்னா 4ல இருக்காரு அப்படின்னா அதை நம்ம எப்படி சார் இப்ப இது பண்றோம்? கண்டிப்பா அது வந்து வீடு வாங்கும் போதோ வீடு கட்டும் போதோ 1ஆம் பாவத்தோடையும் ஆக்டிவேட் பண்ணும், 6ஆம் பாவத்தையும் ஆக்டிவேட் பண்ணும். 2 ஆதிபத்தியம் இருக்கும் போது அதுதான் சார் கேட்கிறேன். 2ம் ஆக்டிவேட் ஆகும். 2மே ஏதாவது ஒண்ணு நெகட்டிவா வந்துருச்சுனாலே பிரச்சனை தான். ஓ, ஓகே ஓகே சார். அப்ப அது 2த்தையுமே எடுத்துக்கணும். ஆமா, 2யும் எடுத்துக்கணும். நமக்கு நல்ல ஆதிபத்தியத்தை பத்தி கவலையே இல்லை. அது நல்லது நடந்தா நம்ம ஒன்றும் அது ஃபீல் பண்ண போறது இல்லை. கெடுதலான ஒரு ஆதிபத்தியம் 4ஆம் இடத்துல உட்காரும் போது வீடு நீங்க வாங்கினாலோ லேண்ட் வாங்கினா அந்த கெடுதலான ஆதிபத்தியம் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ற மாதிரி நான் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணி. அதான் ஒரு ஆதிபத்தியம் ரொம்ப புரியுது சார். இப்ப 2 ஆதிபத்தியமா இருக்கும்போது ஒரே லார்டு 2 வீட்டுக்கு இது பண்ணும்போது அந்த இது கொஞ்சம் டவுட் வருது சார். ஒன்றும் இல்லை சார், 2மே வேலை செய்யும் சார், அவ்வளவுதான். இப்போ ரிஷப லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் 4ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு ரெடி கேஷ் கொடுத்து வீடு வாங்கிடுறாங்கன்னா லக்ன பாவம் ஆக்டிவேட் ஆகும், 6ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகும். லக்ன பாவம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வர போறது இல்லை. 6ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா பிரச்சனை வரும், உடம்புல நோய் வரும். அப்ப அது ப்ராப்ளம். இந்த மாதிரி இருக்கவங்க 2 ஆதிபத்தியத்தையும் பாத்துக்கணும். ஒரு ஆதிபத்தியம் கெட்டிருக்கும் போது 2 ஆதிபத்தியத்தையும் பாத்துக்கணும். இந்த மாதிரி 2 ஆதிபத்தியத்தையும் பாக்குறதுல அந்த நல்ல ஆதிபத்தியத்தை பத்தி கவலையப்பட தேவையில்லை. அதனால அதை பார்க்கவே வேணாம்னு சொல்லிடுவேன். கெட்டு போயிருக்கிற ஆதிபத்தியம் தான் நமக்கு முக்கியம். ஓகே சார். ஓகே, அதை மட்டும் பாத்துக்கணும். ஆமாங்க. விஜயா மேடம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. 4ஆம் அதிபதி வந்து புதன் வந்து 8ல இருக்குது. சரிங்க. என்ன லக்னம் நீங்க? நான் வந்து மீன லக்னம். சரிங்க. மீன லக்னம்னா உபய லக்னம். 4ஆம் அதிபதி 8ல இருக்கிறது நல்லதுதான். சரி, எப்பயுமே வீடு வந்து கடைசியில தான் இருக்கும். பக்கத்துல எந்த கடையுமே இருக்காது. நான் எங்க குடியிருந்தாலும் கடைக்கு போறதுனாலே கொஞ்சம் தூரமா நடந்து போகணும். ஆனா தாலுகா ஆபீஸ் ஒரு 200 மீட்டர் பக்கத்துலதான் இருக்குது. மத்த ரோடெல்லாம் கொஞ்சம் தூரமாவே இருக்கிற, ஆனா எங்க வீடு இருக்கிறது அந்த கடைசியில கார்னர்லயே இருக்கிற மாதிரியே இருக்குது. நான் தான் கடைசியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அது 12ஆம் இடத்தோட சம்பந்தம் இருந்தா அந்த மாதிரி வரும். சரிங்களா? ஆனா மெயினா நீங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கணும். எங்க வீட்டு பக்கத்துல எந்த ஹாஸ்பிட்டலும் கிடையாதுங்க சார். அது கம்பல்சரி ஹாஸ்பிட்டல் சுடுகாடு பக்கத்துல நீங்க இருக்கணும். அப்படி இருந்தாதான் நல்லது. இல்லைன்னா உங்க வீட்டுல பிரச்சனை வரும். பக்கத்துல சும்மா இந்த தோட்டத்துல ஒருத்தர் 2 பேர் புதைச்சிருப்பாங்க, அதுதான் இருக்கு. ஓகே, அந்த மாதிரி அமைப்பு இருந்தா கூட ஓகே தான். அது வந்துருச்சு இல்லைங்களா அந்த அமைப்பு? ஆமா, சொந்தக்காரங்க அவங்க தோட்டத்திலே வந்து புதைச்ச சுடுகாடு கொஞ்சம் பக்கத்துல இருக்கு. கோயில் ஒரு சின்ன சின்ன கோயிலுங்க இருக்குது. அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறத விட ஹாஸ்பிட்டல் பக்கத்துல சுடுகாடு பக்கத்துல இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு. சரி.
நளினி மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் நான் ரிஷப லக்னம், 4ஆம் அதிபதி சூரியன் வந்து 12ல இருக்கு சார். சரிங்க. சூரியன் புஷ்கரம் சார். சூரியன் முடக்கு சார். சூரியன் வேதகன். சரி. நான் வந்து வீடு எப்படி வாங்கியிருக்கேன்னா கொஞ்சம் அவுட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி தான் சார் வீடு வாங்கினேன். ஆனா எனக்கு அந்த வீடு வாங்கினதுக்கு அப்புறம் அவ்வளோ விரயம் ஆச்சு. அந்த வீட்டுல போய் என்னால தங்குறதோ இருக்கவோ முடியறது இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வீட்டு மேல நான் லோன் வாங்கி இப்ப கட்டிட்டு இருக்கேன். என் பேர்ல வீடு இருக்க கூடாதுங்கிற மாதிரி இப்பதான் சொன்னீங்க. இப்ப நான் என்ன சார் பண்ண முடியும் அந்த வீட்டை? உங்க பேர்ல வீடு இருக்குன்னா வீடு மாத்திருங்க, வேற யாரு பேர்லயாவது. அப்படிங்களா? இப்ப என் பேர்ல நான் எதுவுமே வச்சுக்க கூடாதுன்றீங்களா? ஆமா, வச்சுக்காம இருக்கிறது நல்லது. ஓகே சார். வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டா இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் வரும். விரயம் ஏற்படும், ஹெல்த் ப்ராப்ளம் வரும். சரி சார். இப்ப இதை சொன்னீங்க இல்லைங்களா, இப்ப நான் 12ல இருக்கனால நான் ஹாஸ்பிட்டல் பக்கம் வச்சுக்கிட்டா ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா மேஜரா ப்ராப்ளம் இருக்காது. ஹாஸ்பிட்டல் பக்கத்துல, ஜெயில் பக்கத்துல, ஊரோட அவுட்டர்ல அப்படிலாம் வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் தோஷம் குறைஞ்சிரும், பெருசா பாதிக்காது. அது அப்ப வந்து என்னோட நேம் வச்சுக்கலாமான்னு கேக்குறேன், என்னோட ப்ராப்பர்ட்டியா வச்சுக்கலாம். அதான் சார் இப்ப கேள்வி. ஓகே சார். அதுதான் இப்ப இவ்வளவு இருக்கு சார். அதாவது எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டீங்க, அந்த இடத்துல வந்து நமக்காக ஜெயிலையோ ஹாஸ்பிட்டலையோ கொண்டு வந்து கட்ட மாட்டாங்கல்ல. அதான் சார் கேக்குறேன். அப்ப இனிமேல் நீங்க வாங்க போறத கவனமா பார்த்து அந்த மாதிரி வாங்க. இது வந்து நான் நேம் மாத்தி விட்டேன். இத வந்து வேற யாரையாவது பேர்ல மாத்திடுங்க. ஓகே சார். இப்ப நான் இவ்வளவு வேலையும் இப்ப எனக்கு 12ல இருக்கு, புஷ்கரம், முடக்கு, இதுக்கெல்லாம் வேதகன் எல்லாம் ஒரே சொல்யூஷன், முடக்கு பரிகாரம் பண்ணா போதும். அவ்வளவுதானே சார் இந்த சூரியனுக்கு? மெயினா முடக்கு பண்ணிடணும். ஏன்னா முடக்கு இருக்கனால புஷ்கரம் வேலை செய்யாது. ஆமா சார். 12 இருக்கனால ஜிஹெச்க்கு ஃபுட் கொடுக்க சொன்னீங்க. வேதகன் இருக்கனால சாப்பிடக்கூடாது. மெயினா முடக்கு நிவர்த்தி பண்ணுங்க. ஓகே சார். சார் நவீன் சார். சார் வணக்கம் சார். சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் தான் சார். எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் இந்த வில்லங்க மாதிரி சொத்தெல்லாம் அமையும்? இல்லை நம்ம வாங்கிட்ட அப்புறம் தான் அந்த சொத்துல வில்லங்கம் இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். அது எந்த மாதிரி அமைப்பு இருக்கு? கிரகம் கெட்டு போயிருந்தாலே அது வில்லங்கமான சொத்தம் அமைஞ்சிடும் சார். வேதகன் சாரம் ராகுக்கு இதோட சேர்ந்துருச்சு, இந்த 8ல போய் மறையிறது, 6, 8 12ல மறையிறது, மொத்தத்துல அந்த 4ஆம் பாவம் கெட்டு போயிருந்தா அது வில்லங்கமான சொத்தா வாங்கிடுவீங்க. ஓகே. 4ஆம் பாவம் கெட்டு போயிருந்தாலே அவங்களுக்கு சொத்து ப்ராப்பர்ட்டி கரெக்டான இதா அமையாது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். ஓகே சார். ஓகே. அதனால என்ன பண்ணணும், ஃபேமிலியில யாருக்கு 4ஆம் பாவம் நல்லா இருக்கோ அவங்க பேர்ல வாங்கினா அது கரெக்டான சொத்தா அமைஞ்சிடும். ஓகே சார். ஓகே. சார் ஒரு சின்ன டவுட்டுங்க சார். முடக்கு பரிகாரம் வந்து என்னைக்கு வேணா பண்ணலாங்களா? எப்பயுமே கொஸ்டின் கேட்கும்போது ஹேண்ட் ரைஸ் பண்ணா அதன்படி வரணும், இடையில கொஸ்டின் கேட்கக்கூடாது. செந்தில்நாதன் சார் சொல்லுங்க. சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். குட் ஈவினிங் சார். இந்த பாவங்கள் பார்க்க சொன்னீங்களா சார், 6, 8, 12 தான். அது வந்து ராசி கட்டத்துக்கு மட்டும் பார்த்தா போதுமா, இல்லை பாவ கட்டமும் சேர்த்து பார்க்கணுமா சார்? நம்மளுடைய கான்செப்ட்ல பாவ கட்டமே வராது சார். பாவ கட்டமே பார்க்க கூடாது, ராசி கட்டம் மட்டும் பார்த்தா போதும். ஓகே சார். சார் அப்புறம் இந்த தசா புத்திகளுக்கும் நம்ம ஏதாவது எடுத்துக்கணுமா சார்? அது எதுவுமே பார்க்க தேவையில்லையா? தசாபுத்திங்கிறதே எதுல இருந்து வருதுன்னா ராசி கட்டத்துல இருந்து தான் சார் வருது. சரிங்களா? நீங்க ராசி கட்ட அலைன்மெண்ட்டை கரெக்ட் பண்ணிட்டீங்கனாலே தசாபுத்தி ஆட்டோமேட்டிக்கா கரெக்டா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சொல்றீங்களா வேதகன் மாதிரி, அந்த இப்போ என்னோட தசா புத்திக்கு அந்த பர்டிகுலர் பிளானட் வந்து புஷ்கரத்திலேயே இருக்கு, பாசிட்டிவா இருக்கு வச்சுக்கோங்களேன். ஆனா அது வந்து தசா புத்திக்கு வேதகன் கணக்குல வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை எப்படி நான் ஈக்குவேட் பண்ண, அதை கன்சிடர் பண்ணலாமா பண்ணக்கூடாது? அது நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து ராசி கட்டத்தை வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் பாக்குறோம். ஓகேங்களா? ஓகே. அதை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஓகே. ஓகே சார். தேங்க்யூ. சிவசண்முகம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்தது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இன்னைக்கு சொல்லி கொடுத்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா என்னுடைய ஜாதகத்தையே நீங்க எக்ஸாம்பிளா போட்ட மாதிரி இருந்தது சார். ஃபர்ஸ்ட் சார்ட்ல போட்டீங்க இல்லைங்களா? இப்போ எனக்கு வந்து துலா லக்கணம், அதுக்கு வந்து 4ஆம் அதிபதி வந்து சனி,
அந்த சனி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 1ஆம் பாவத்துல இருக்காரு. பட் ஆனா பாத்தீங்கன்னா அவருடைய என்னுடைய 8வது பாவமும் பிளஸ் வந்து 12ஆம் பாவத்துக்கு அதிபதி பாத்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் கரெக்டா 4வது பாவத்துல இருக்காங்க சார். சரிங்க சார். சோ அப்ப வந்து இந்த ரூல் நம்பர் 2 வந்து அப்ளிகபிள் ஆயிடுச்சுங்க. சரிங்க. நீங்க உங்க பேர்ல ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? ஆமாங்க சார், என்னுடைய பேர்ல நிறைய லேண்ட் இருக்கு சார். ஒரு 5 லேண்ட் இருக்கு. ஓகே. பிளஸ் வீடு ஒண்ணு இருக்கு. சரிங்க. இப்போ இது ஆல்ரெடி வாங்கிட்டேன் சார். இதுக்கப்புறம் எதுவும் ப்ராப்ளம் வந்த மாதிரி தெரியல. பட் நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு இந்த 4ஆம் அதிபதி வந்து இப்போ 1ல் இருந்தாக்க இல்ல 4ல் இருந்தா அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தாக்க எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது இல்லைங்களா சார்? இதுவரையும் எனக்கு ப்ராப்ளம் வரல. இல்ல அந்த அந்த நீங்க வந்து எப்படின்னா 4ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ரேஞ்சுக்குள்ள இருப்பீங்க. 8ஆம் அதிபதி 4ல இருக்கு, 12ஆம் அதிபதி 4ல இருந்தா அதே மாதிரியே ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயும் அந்த மாதிரி ஏதாவது அமைப்பு வந்திருக்கும் நீங்க வாங்கின இடத்துக்கு பக்கத்துல. இருக்கு சார், எல்லாமே ஹாஸ்பிட்டல் இருக்கு சார் நியர்பைல. அந்த மாதிரி இருந்தனாலதான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. இல்லாம இருந்திருந்தா டெஃபினட்டா ப்ராப்ளம் வந்துருக்கும். ஓகே ஓகே சார், என்னுடைய டவுட் என்ன அப்படின்னாக்க நீங்க சொல்லி கொடுத்தீங்க அந்த ரூல் நம்பர் 1, 2, 3ல மெயினா வந்து பேஸ் பண்ணி 6, 8, 12 பேஸ் பண்ணி நீங்க சொல்லி கொடுத்தீங்க சார். அதே போல சப்போஸ் உபய லக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா 1, 4, 7, 10ல சொல்லியிருக்கீங்க. இப்போ 1, 4, 7, 10 இதே மாதிரி 6, 8, 12ல சொல்லி கொடுத்தீங்களா? அதே கான்செப்ட் படி 1, 4, 7, 10க்கு நான் அப்ளை பண்ணுங்களா? உபய லக்கணத்துக்கு வந்து 1, 4, 7, 10ல போய் உட்காந்துருச்சுன்னா அவங்களுக்கு அந்த 4ஆம் இடம் வலிமையா இல்லை சார். அப்ப அவங்க பேர்ல சொத்து வாங்கக்கூடாது. அதுக்காக தான் அந்த கிரக வலிமைக்காக தான் அந்த ரூலை சொன்னேன். ஆனா வந்து அவங்களுக்கு அந்த எந்தெந்த விஷயங்கள் பக்கத்துல இருக்கணுங்கிறது ஆஸ் யூசுவல் இப்ப சொல்லி கொடுத்த ரூல் தான். 4ஆம் அதிபதி 7ல இருந்தா கல்யாண மண்டபத்து பக்கத்துல வச்சுக்கலாம். 4ஆம் அதிபதி 10ல இருந்தா இண்டஸ்ட்ரி பக்கத்துல வச்சுக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஆனா அப்படி 4ஆம் அதிபதி 7ல இருக்கிறவங்க அவங்க பேர்ல வாங்கக்கூடாது. ஏன்னா 4ஆம் இடம் கெட்டு போயிருச்சு, வலிமை குறைஞ்சிருச்சு, கேந்திராதிபதி தோஷம். அதெல்லாம் வாங்கிக்க கூடாது அவங்க. சரிங்க சார், இந்த நீங்க சொல்றது எனக்கு புரியுது சார். பட் என்னோட கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ ரூல் நம்பர் 2ல வந்து என்ன சொல்லி கொடுத்தீங்கன்னா 6, 8, 12ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருந்தா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அதே மாதிரி நான் 1, 4, 7, 10ஆம் அதிபதி 4ல இருந்தா அந்த மாதிரி இந்த ரூலை எடுத்துக்கலாமான்னு கேட்கிறேன். அதை எடுத்துக்கூடாது சார். ஓகே ஓகே, ரூல் நம்பர் 2 நாட் அப்ளிகபிள். ஓகே சார், தேங்க்யூ. ஆமா ஆமா, தேங்க்யூ. ஸோ இப்போ நாளைக்கு கிளாஸுக்கு வரும்போது என்ன பண்றீங்கன்னா உங்க எல்லாருடைய ஜாதகத்திலையும் என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு, கிரக வலிமைப்படி நேற்று சொல்லி கொடுத்தது, இன்னைக்கு சொல்லி கொடுத்த 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நாம இந்த இடத்துக்கு பக்கத்துல தான் நம்ம வீட்டை அமைச்சுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. மாறி அமைஞ்சிருந்தா அதை ஏதாவது மாத்திக்க முடியுமான்னு பார்த்து மாத்திடுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னால வரக்கூடிய பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஸோ நாளைக்கு பிளேஸ் காலச்சக்கரத்துடைய இன்னொரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம். பிளேஸ் காலச்சக்கரம், பிளேஸ் கர்மாவை பற்றி. ஸோ அதை வந்து நாளைக்கு கிளாஸ்ல நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நாளைக்கு கிளாஸ்ல பார்த்துக்கலாம். சரிங்களா? 12 houses டீடைல்ஸ் இன்னும் கொடுக்க முடியுமா? இன்னும் எதனா அட்மாஸ்பியர்ல என்ன இருக்கு? சார்? புரியல. 12 ஹவுஸ் கொடுத்தீங்கல்ல, ஒரு பாக்ஸ் எங்க இருக்கணும் அது இன்னும் டீடைலா உங்களுக்கு எதனா இருக்கா? நோட்ஸ் எதனா? அது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு அனுப்பி பண்ணேன் சார். கிரக காரகாஸ், பாவ காரகாஸ். ஓகே, அதுல இருக்குதா? சரி சார், நான் அதுல இருக்கு சார். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை மாலை 5:30க்கு சந்திக்கலாம். நன்றி குருஜி. தேங்க்யூ சார். சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் காலச்சக்கர வாஸ்து மாபெரும் சிறப்பு வகுப்பு. உங்கள் வீடு முறையான வாஸ்துவில் உள்ளதா? உங்கள் நிறுவனம் முறையான வாஸ்துவில் உள்ளதா? வாழ்க்கையில் ஏற்படும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு வாஸ்துவில் தீர்வு வேண்டுமா? மோசமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கும் வாழ்வியல் வாஸ்து பரிகாரங்களை பற்றி அறிய வேண்டுமா? கர்மா, DNA, மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் காலச்சக்கர வாஸ்து மாபெரும் சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். வகுப்பு தொடங்கும் நாள் 23/12/2024 திங்கட்கிழமை. வகுப்பின் கால அளவு 20 நாட்கள். வகுப்பு நடைபெறும் நேரம்
மாலை 5:30 மணி முதல் இரவு 7 மணி வரை. இது ஒரு ஜூம் கிளாஸ். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: மனையடி சாஸ்திரம், வாஸ்துவின் முக்கியத்துவம், பொது வாஸ்துவிற்கும் காலச்சக்கர வாஸ்துவிற்கும் உள்ள வித்தியாசம், சுய ஜாதகத்தை வைத்து வாஸ்துவை எப்படி பார்ப்பது, வெற்றி தோல்வி தரும் திசைகளை எப்படி அறிவது, வீட்டின் தலைவாசல் எப்படி அமைப்பது, வசிக்கும் ஊர், மாவட்டம், மாநிலம், நாடு என அனைத்திற்கும் வாஸ்து எப்படி பார்ப்பது, பிளேஸ் கர்மா, இடம் கர்மாவை பயன்படுத்தி எப்படி வாஸ்து பார்ப்பது, வீட்டில் மற்றும் தொழில் செய்யும் நிறுவனத்தில் எதிர்மறை சக்திகளை குறைத்து நேர்மறை தெய்வ சக்தியை உருவாக்குவது எப்படி, சொத்து வாங்கும் வீடு வாங்கும் பொழுது எப்படி வாஸ்து பார்ப்பது, விற்காத நிலம் வீட்டை விற்க காலச்சக்கர வாஸ்துவின் சூட்சமங்கள், வீட்டை இடிக்காமல் செலவு இல்லாமல் வாஸ்து குறைபாட்டை எப்படி சரி செய்வது, வருமானம் லாபம் பெற கடன் பிரச்சனை தீர வாஸ்து சூட்சமங்கள், திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் பெற வாஸ்து சூட்சமங்கள், குழந்தைகளின் படிப்பு, உத்தியோகம், அரசு வேலையை கொடுக்கும் வாஸ்து சூட்சமங்கள், உடல் உபாதை நோயை குணப்படுத்தும் வாஸ்து சூட்சமங்கள், தொழில் நிறுவனத்தில் தொழில் விருத்தியடைய வேலையாட்கள் சொல் பேச்சு கேட்க வாஸ்து சூட்சமங்கள், வெளிநாடு பயணம், ஆன்மீக வாழ்க்கையில் வெற்றி மற்றும் மன நிம்மதி பெற வாஸ்து சூட்சமங்கள். மேற்கண்ட தலைப்புகளில் காலச்சக்கர வாஸ்துவும் அதற்கான வாழ்வியல் பரிகாரங்கள் எப்படி எடுப்பது என்பதையும் தெளிவாக எளிமையாக கற்றுத்தரப்படும். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு காலச்சக்கர வாஸ்து சம்பந்தமான விஷயங்களை 360 டிகிரி ஆராய்ச்சி செய்து பலன் எடுக்கலாம், பரிகாரமும் சொல்லலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் ரெக்கார்டட் வீடியோ அனுப்பி வைக்கப்படும். இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு PDF வழங்கப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்கள் ஆராய்ச்சி செய்யப்படும். இந்த வகுப்பில் ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு வகுப்பு கட்டணத்தில் 50% சலுகை உண்டு. மேலும் தொடர்புக்கு செல் நம்பர் 9568372234 மற்றும் 9080066894.